அனைவருக்கும் வணக்கம். இது வெட்டக் தமிழ் சேனல். இந்த வீடியோல நாட்டுக்கோழி வளர்ப்புல நீண்ட காலம் அனுபவம் உள்ள என்னுடைய நண்பர் ஒருத்தரை அவரோட பண்ணைக்கே போய் அவர் எப்படி நாட்டுக்கோழி வளர்ப்புல ஈடுபட்டாரு, அவர் எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விவரங்களை நம்ம முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நம்ம நண்பரை சந்திக்கலாங்க. வணக்கங்க. வணக்கங்க. இப்ப உங்களை பத்தி நேயர்கள்ட்ட நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் சி கார்த்திகேயனுங்க. நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுகா கோப்பன்முறை கிராமம். இங்கே கோலப்பாறைங்கிற இடத்துல நான் கோழி பண்ணை வச்சிருக்கிறேங்க, நாட்டு கோழி பண்ணை. நான் ஒரு 12-13 வருஷமா அந்த இடத்துக்கு வச்சிருக்கிறேங்க. இது இருக்கூர் கோப்பன்பாளையம் வில்லேஜ் பார்டர்கிட்டே இருக்குதுங்க இந்த இடம். இந்த நாட்டுக்கோழி வளர்க்குற தொழில உங்களுக்கு எப்படிங்க ஆர்வம் ஏற்பட்டுச்சுங்க? எனக்கு கோழி வளர்த்தலாம்னு ரொம்ப நாள் ஆர்வம் இருந்துச்சுங்க. சரிங்க. அப்போ இந்த ஈமு கோழி இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க. நான் அதில் ஈமு கோழி வளர்த்துற பக்கம் பணம் கட்டாட்டி என்ன, நம்மளே டேரெக்டாக வளர்த்துவோம், சொந்தமாக வளர்த்தலாம் அப்படின்னு நினச்சேங்க. அது இப்போ வழிமுறை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் எப்படின்னு பார்த்தா, நம்ம நாமக்கல்ல மோகனூர் ரோட்டில் இருக்கிற கேவிக்கையில் இலவச பயிற்சி கொடுத்தாங்க ஒரு 3 நாளுங்க. அதில் போய் நானும் எங்கள் ஒய்ஃபும் போய் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கோழி இது பண்ணி வளர்த்த ஆரம்பிச்சோம். ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு 200 கோழியில் ஆரம்பித்தோங்க. அது அப்படியே அடுத்த பேட்ச் 300, 500 இப்படி கொண்டு வந்தேங்க. இப்போ எவ்வளோ வச்சிருக்கீங்க கோழி? இப்போ நாங்கள் ஒரு பேட்சுக்கு 2000 விடுவோம். நாங்கள் சொந்தமாக வெட்டி கொடுக்குறோங்க. ஓ, அதாவது அப்படியே கொடுக்குறோம், வியாபாரி கொடுக்குறோம், வெட்டியும் கொடுக்குறோங்க. நாங்கள் விற்பனையில் முன்னையெல்லாம் சந்தை கொண்டு போய் வித்துட்டு இருந்தேங்க. இப்போ எங்கள் இடத்துக்கே வாங்கிக்கிற அளவுக்கு அறிமுகமாச்சு. மற்றபடி இதில் ஒன்றும் சிரமங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலிங்க. ஆனால் சிரமங்கள் அப்பப்போ நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கும். கோழிக்கு வர நோய்வாய் தட்டுனா தொந்தரவு, வியாபார நோக்கத்தில் பல பிரச்சனை இருக்குதுங்க. விற்க முடியாமல் கூட போகும் சில சமயத்தில். அப்போ நம்ம பொருளாதார ரீதியாக சந்திக்கிறது தயாராக இருக்குங்க. ஒரு மார்ட்டாலிட்டி வந்தாவோ அல்லது இது வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்குதுங்க. தீவனம் கொடுக்க வேண்டியது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குதுங்க? இது 2 ஏக்கருங்க. 2 ஏக்கர் இடத்துல நான் ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு 17க்கு 60 ஒரு செட்டு போட்டேங்க. ஓ, சரி சரிங்க. இந்த பக்கம் இருக்கிற செட்டு அது ஒரு 4-5 வருஷம் அதில் வளர்த்துனுங்க. அப்புறமேடி சின்னதாக சிக்குலேருந்து ஒரு இதுக்கு மாத்திரக்கு இடம் தேவைப்பட்டது. அப்படிங்கும்போது நான் இந்த சைடு செலவு பண்ணி போட்டேங்க இந்த ஷெட்டுங்க. அதுக்கப்புறம் நாய் தொந்தரவு இதெல்லாம் வர முடியும். நான் 2 ஏக்கர் சுற்றியுமே ஒரு 8 அடி கல் நட்டு 6 அடி ஒயர் பென்சிங் போட்டுருக்கோம். கம்பி வேலி போட்டு. ஏன்னா இதுல நாய் தொந்தரவு நம்ம தடுக்க முடியலைங்க. அதனால நானாவே பிடிச்சிட்டு போயிடும், பாதுகாப்பு பண்ணிட்டு கம்பி வேலி போட்டுருக்கேன். அதுல கம்பி வேலி போட்டதுல எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, தோட்டத்துக்குள்ளே யாரும் வர்றதுக்கு இல்லைங்க, நாய் வராம இருக்குது, என் கோழி வெளியே போகாம இருக்குது. அது ஒரு சேஃப்டி எனக்கு. இப்போ இந்த ஷெட் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இந்த ஷெட்டோட நீளம் அகலம் எவ்வளோங்க? இது நீளம் 65 அடிங்க. சரிங்க. அகலம் 17 அடிங்க. 17 அடிங்க. 17 அடி. சரி சரி சரி. எத்தனை ரூம் இதுல பிரிச்சிருக்கீங்க? இதை 3ஆ பிரிச்சிருக்கிறேங்க. ஓ, 3 ரூமா இருக்கு. 3ஆ பிரிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு 20 நாளைக்கு ஒரு 17க்கு 15 இருக்குங்க. அந்த கோழி குஞ்சு சிக்கு வர்ற ஆரம்ப ஸ்டேஜுங்க, குழந்தை பருவத்துல. அப்புறமேடி கொஞ்சம் பெருசாக்கி இன்னும் சேர்த்து விடுவோங்க. எதனால நெருக்கம் போடுறோம்னா, அந்த குஞ்சு நெருக்கமா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஹீட் இருக்கும் பானையில. அது ஆரோக்கியமா இருக்குங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணி இது கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் இந்த செட்டு பிடிக்காத அளவுக்கு இந்த சைடு மாற்றும். ஸோ இந்த 3 ஷெட்டுமே அது ரொம்ப சின்னதா இருக்கு, அதோட அது பெருசா இருக்கு, அதோட ஆமா. இது 15 நாளுங்க, இது 30 நாள், இது 45 நாள். 45 நாளுக்கு மேல ஆயிட்டா நான் ஒரு 35 நாள் 40 நாள்ல வெளியே விட ஆரம்பிச்சேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கழுகு வசாலி எல்லாம் இது பண்ணுங்க. ஒரு 35 நாள் 45 நாளுக்குள்ள வெளியே திறந்துட்டுருங்க. நான் திறந்து விடும் போது ஓரளவுக்கு நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவோங்க. அதே மாதிரி இந்த இதுக்கு பக்கத்துல ஒரு 1.5 அடியிலிருந்து 2 அடி வரைக்கும் செவரு இருக்குங்க. சைடு செவரு. அதே மாதிரி நிலத்துல இருந்து பூமியில இருந்து ஒரு 1.5 அடி மேல இருந்தா தான் மழை காலத்துல உங்களுக்கு தண்ணி உள்ளதாகும். மேடா இருந்தா தான் தண்ணி தாங்க. அதுக்கு மேல ஒரு 1 to 2 அடி உயரத்துக்கு அந்த பக்கவாட்டு செவரு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சைடு ஒயர் எவ்வளவு இருக்குங்க? அந்த சென்டர் ஒயர் எவ்வளவு இருக்குங்க? சைடு ஒயரம் 9 அடி இருக்குங்க. 9 அடிங்க. 9 அடியில கீழே 2 அடி போச்சுன்னா 7 அடிக்கு வலை கட்டி. 7 அடிக்கு கோழி வலை. ஆமாங்க. அதான் வெயில் காலத்துல உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு காத்து நல்லா இதாகும். சைடு சென்டர் ஒயருங்க. சென்டர் ஒயர் அது 14 அடி வருங்க. பூமியில இருந்து 14 அடி. 14 அடிங்க. நான் எப்படின்னா இரும்பு லாட் எடுத்து இரும்புலயே கொட்டாய் போட்டேன். நாமக்கல்ல முட்டை கோழி பண்ணைக்கெல்லாம் போடுற மாதிரி ட்ரெஸ் அடிச்சுங்க, பர்லின் போட்டு நான் தென்னந்தோப்புனால டாடா சீட் எடுத்து போட்டேங்க. ஏன்னா தென்னை மட்டை விழுவோம், தேங்காய் விழுவோம், டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு. 2வது வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. சீட் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஹெவியான சீட்டா போட்டிருக்காங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ஸோட இது நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்கு.
அதே மாதிரி ஒயர் இருந்தாதான் உங்களுக்கு அந்த காத்தோட்டம் ஒயர் இருந்தா தான் காத்தோட்டம் இருக்குங்க. நல்லா கிடைக்கும். அதே மாதிரி மழை காலத்துலயும் குளிர் காலத்துலயும் படுத்தா கட்டி உங்களுக்கு நைட்ல வந்து மூடி வைக்கிறது நல்லது. இப்ப அந்த உள்ள வந்து என்ன கீழே ஆள் ஊலம் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? டீப் ஆமாங்க. அது என்ன மெட்டீரியல் போடுறீங்க? இது கடலை போட்டுதாங்க. கடலை போட்டுதான். கடலை போட்டுதான். நான் இது வரைக்கும் வேற எதுவும் போட்டது இல்லைங்க. கடலை போட்டுதான். அது நல்லா இப்ப இருக்கு. இந்த ஷெட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுங்க கடலை போட்டு? கடலை பொட்டுன்னு தேவைப்பட்டா ஒரு இந்த 65க்கு 17க்கு ஒரு 1.5 டன் போடணும். 1.5 டன் போடணுங்க. ஒரு எவ்வளவு டன்ல இருந்து 1.5 டன் வரைக்கும் போடலாங்க. ஒரு அதிகபட்சமா ஒரு 6 இன்ச் உயரம் போடலாங்க. 4 இன்ச்ல இருந்து 6 இன்ச் உயரம். 6 இன்ச். அது போட்டா நீங்க கோழி இதாக ஆக அது அப்படியே பவுடரா மாறிடலாம். அப்புறம் நம்ம அள்ளி மக்கி போயிடும். மரத்துக்கு காட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். எவ்வளவு இப்ப கடலை போட்டு என்ன ரேட் வருது? இப்ப ரேட் வந்து 2.5 இருக்குதுங்க. நான் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ₹1 இருந்துச்சுங்க 2014ல. இப்ப வந்து 2,000 ரூபா 3 ரூபாய்க்கு போயிடுச்சுங்க. சில சமயம் 3.5 வரைக்கும் கூட கேக்குறாங்க. 1 கிலோங்க. 1 கிலோங்க. அது வந்து கடலை உடைக்கிற பக்கம் போய் தான் நம்ம பார்த்து அள்ளிட்டு வருவோம். சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட். ஆமாங்க. மழை காலத்துல எச்சா இருக்குங்க. வெயில் காலத்துல கடலை போட்டு கம்மியா இருக்கு. நிறைய கிடைக்கும். இப்ப இந்த கோழிக்கலாங்க இப்ப குஞ்சு வந்து நீங்களே வந்து முட்டையை வச்சு குஞ்சு பொரிச்சு அதை வந்து பயன்படுத்துறீங்களா இல்ல குஞ்சா வெளியில வாங்கிக்கிறீங்களா? பெரும்பாலும் நான் வாங்கிக்கிறேங்க. சரி. அதாவது என்னோட கோழி வந்து தேக்கமாகும் போது முட்டை கிடைக்குங்க. அதை கொண்டே நான் இங்குபேட்டர்ல கொடுத்து பறிச்சு வந்து நான் எடுத்துட்டு வந்துருக்கேங்க. அது வந்து பெரும்பாலும் எனக்கு இருக்கிறது இல்லைங்க. காரணம் எனக்கு கோழி வித்துரும். எப்பாச்சும் முட்டை கொஞ்சம் ஸ்டாக் ஆகும்போது நான் அதை வித்துருவேன். முட்டையை சேல்ஸ் பண்ணுவேன். டேரக்டா வித்துருவேன். அப்ப சிக்கா தான் வாங்குறீங்க? சிக்கா தான் வாங்குறேன். நான் பெரும்பாலும் 99. என்ன வயசுல நீங்க வாங்குறீங்க சிக்கா? நான் பிறந்த குஞ்சு தாங்க. இதுல இருந்து ப்ரூடிங்ல இருந்து எடுத்தோன்னே எடுத்துட்டு வந்து டே ஓல்டு சிக்கே ஆமாங்க. வாங்குறீங்க? அப்படிதான் வாங்குறேன். எங்க இருந்து வாங்குறீங்க? நான் ஃபர்ஸ்ட் நாமக்கல் சைடு வாங்கினேங்க. சரிங்க. அவங்கனால எனக்கு ஒரு 200 300 இருக்கிறப்போ அங்க வாங்கினேங்க. ஒரு 2000 1500 2000 போகும்போது நான் ஈரோடு சைடு எடுத்துக்கிட்டேன். என்ன வெரைட்டி வாங்கிருக்கீங்க இப்போ? நான் இந்த அசில் தான் எடுக்கிறேன். அசில் தான். சில்ல எடுக்கிறேங்க. ஒரு சில சமயத்துல அதுல கொஞ்சம் கிராஸ் வந்துருங்க. ஆனா இருந்தாலும் பெரும்பாலும் 99% அசில் தான் வருது. அதுல ஏதாவது வெரைட்டி இருக்குங்களா இல்ல அசில்? இல்லைங்க. நாட்டுக்கோழி N1 N2 இருக்குங்க. N2ங்கிறது கொஞ்சம் கிராஸா வருங்க. N1ங்கிறது வந்து நல்லாவே இருக்குங்க. அசில் பியூராவே வருங்க. அதே மாதிரி கறி நல்லா இருக்குங்க. வந்து நம்ம கொடுக்குற தீவனத்தை பொறுத்து கறி நல்லா வருங்க. டேஸ்டா வரும். அதே மாதிரி 3 கிலோ மேல 3.5 கிலோ வரைக்கும் சேவல் வருங்க. விடையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2.25 2.5 அந்த ரேஞ்சுக்கு வந்துருங்க. எவ்வளவு நாள்ல அந்த வெயிட் வருது? இந்த 3 கிலோங்கிற சொல்ற வெயிட் பாத்தீங்கன்னா 150 நாள்ல 2 கிலோ கிராஸ் பண்ணுங்க. 125ல இருந்து 150 நாள்ல 2 கிலோ கிராஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 3 கிலோ வர்றதுக்குலாம் 7 மாசம் ஆகுங்க. 7 மாசம் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற தீனி பொறுத்துங்க. நல்ல தரமான தீனியை கொடுங்க. அதை கொடுத்துட்டு தான் அந்த அளவுக்கு வெயிட் வரும். இப்போ அந்த சிக்கு நீங்க வாங்குறீங்களா? ஏ ஓல்டு சிக்கு வருதுங்க. ஆமாங்க. அந்த குஞ்சு வாங்கணும்னே அதுக்கு என்னென்ன பராமரிப்பு நீங்க பண்றீங்க? வாங்கினோடனே பிறந்தோடனே மேரக்ஸ்னு ஒரு வேக்சின் போடுவோம். ஏன்னா அந்த நோய் வந்து பரவலா தாக்கிட்டு இருக்குதுங்க. அது வந்து நீங்க ஒரு பேட்ச் 2 பேட்சுக்கு வந்து போட தேவையில்லைங்க. ஆனா நீங்க ஒரு 2-3 பேட்ச் வந்து கமர்ஷியலா வளர்த்தும் போது அந்த மேரக்ஸும் கொட்டாய்க்கு வந்து குடி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்க மேரக்ஸ் கம்பல்சரி போட்டுக்கிட்டா நல்லதுங்க. இல்லைன்னா அந்த மேரக்ஸோட தாக்கம் 1 கிலோ சைஸ் வரும்போது பாதிக்கும். இல்ல வழக்கமா குஞ்சு பொறிக்கிற இடத்துக்கு அது போட்டு தான் கொடுப்பாங்க. இல்லைங்க. அது ஒரு சில பக்கம் போட்டு கொடுக்குறாங்க. நான் வந்து கம்பல்சரி நானே போட்டு வாங்கிட்டு மேரக்ஸ் போட்டு வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா அது வந்து பிறந்து 48 மணி நேரத்துக்கு போடணுங்க. அதனால நான் வந்து அவங்க போடலாம் போடாம விடலாம் நான் போட்டுருவேங்க. அதே மாதிரி கொண்டு வந்தீங்க. நான் கொண்டு வந்தோடனே பானையில வந்து நம்ம செங்கல்ல முக்கோணமா வச்சு 3 கல்ல வச்சு அடுப்பு மாதிரி வச்சுங்க. 600 கோழிக்கு ஒரு பானைங்க. 600 கோழிக்கு ஒரு பானையை வச்சு கனெக்ட் பண்ணி வச்சு எத்தனை லிட்டர் பிடிக்கிற மாதிரி பானை வந்து ஒரு 18 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பானைங்க. மண்பானையில வச்சு அதுல கொஞ்சம் நம்ம தீய மூட்டி நம்ம சாயந்தரமே நல்லா பகல்லே வந்து கறியெல்லாம் ரெடி பண்ணிக்கணுங்க. ஏன்னா இப்ப மார்கழி தையில எல்லாம் வந்து உங்களுக்கு 6 மணிக்கே பனி ஆரம்பிக்கும். நல்ல குளிரும். அதுல வந்து குஞ்செல்லாம் போய் ஒரே பக்கம் அணைஞ்சதுன்னா மாட்டாலிட்டி வந்துடும், இறந்துரும், சேதாரம் அதிகமாகும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 மணிக்கே 4 கூட எங்க வீட்டுக்காரமும் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நான் வந்து அதை பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க. நைட்ல வந்து 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா கறி போடணும். நம்ம தூங்கி மரக்கறிங்க அடுப்பு கறி நம்ம இதுல வாங்கிக்குவோங்க. வாங்கி அதை போட்டு அந்த டெம்பரேச்சர் வந்து கரெக்டா நம்ம உள்ள போனா நம்ம நல்லா இதா இருக்கிற அளவுக்கு வச்சிருக்கோம். அதே மாதிரி காலையில ஒரு 10 வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுவோம். அப்பதான் அந்த வெயில் வந்து ஒரு கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணாதான் சிக்கு நல்லா இருக்குங்க. இது வந்து நான் எடுக்கிறது எப்படின்னா கார்த்திகை மார்கழி தை மாசம் இந்த 3 மாசம் எடுக்கிறது வந்து அப்படி பண்ணுவாங்க. மொத்த நாள்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நாள் கொடுக்கணுங்க. கொடுத்துட்டு அப்படியே ஸ்லோ பண்ணிக்கணுங்க. அது தேவையில்லை. பனிக்காலத்துல எவ்வளவு நாள் கொடுக்கணும்? பனிக்காலத்துல ஒரு 10 to 11 நாள் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு வாரம் கொடுக்கலாங்க. ஆனா 10-11 நாள் கொடுக்குற வரைக்கும் கோழிக்கு வந்து நல்லா இருக்கும். அதை எடுத்துட்டீங்கன்னாவே மாட்டாலிட்டி கொஞ்சம் ஆரம்பிக்கும். என்னன்னா ஒன்னா போய் எல்லாம் ஏறிக்குங்க. அடியில் சிக்கிற குஞ்சு இதாயிரும்.
இப்ப மேரக்ஸ் தடுப்பூசி போட்டுறீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது சத்து மருந்து அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பீங்களா? சத்து மருந்துனா அந்த எலக்ட்ரால் பவுடர் ஒன்று கொடுக்கணுங்க. அது சரி. வந்து எல்லா கோழி கடையிலும் கிடைக்கும். அது வந்து 1 லிட்டருக்கு வந்து 1 ஸ்பூன் வீதம் போட்டு கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாங்க. இதுக்கு மாற்று தான் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கருப்பட்டி கொடுக்கலாம். நாட்டு கருப்பட்டி கொடுக்கும்போது விலை அதிகமா கிடைக்கும். அதனால வந்து விலை அதிகனால அது கட்டுப்படி ஆகாதுங்க. அதை கரெக்டா கரைக்க முடியாதுங்க. இல்ல இது 2 கொடுக்கல அப்படின்னா குளுக்கோவிட்டா கொடுக்கலாம். குளுக்கோஸ் பவுடர். குளுக்கோஸ் பவுடர் அது கொடுத்தீங்கன்னா அது நல்லாவே இருக்கும். அது 1 கிலோ டப்பா வாங்கிட்டு அதுல இருந்து கொடுக்கலாம். எனர்ஜிக்காக கொடுக்கலாம். எனர்ஜிக்காக. இது வந்து ஒரு 15 நாளைக்கு நம்ம தண்ணியில கொடுக்கலாம். அதே மாதிரி தண்ணி வந்து குளோரின் மாத்திரை போட்டுக்கலாம். நான் 500 லிட்டருக்கு ஒரு மாத்திரை போட்டு அந்த தண்ணி சுத்தப்படுத்திக்கணும். சுத்தப்படுத்தி அதை வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் தண்ணி. மருந்துன்னு பாத்தீங்கன்னா நான் 7வது நாள் வந்து B1 கொடுப்பேன். B1 லசோட்டா கொடுப்பேன். 14வது நாள் வந்து IBD. அதை வந்து B1 அப்படிங்கிறது ராணிக்கெட்டுக்காக. அதாவது மெயினா வந்து கண்ணுல தான் விடுவாங்க. கண்ணுல தான் விடலாம். மூக்குல விடலாம். நான் கண்ணுல விட்டுருவேன். அதே மாதிரி 14வது நாள் வந்து IBD. அது கண்ணுல விட்டுருவாங்க. அதே மாதிரி 21வது நாள் லசோட்டாங்க. அது கண்ணுலயே விட்டுருவாங்க. இதுக்கு இடையில வந்து 11 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள கொத்திக்க ஆரம்பிக்கும். கோழி குஞ்சு கொத்த ஆரம்பிக்கும். கொத்த ஆரம்பிக்கும் போது நான் வந்து மூக்கை வந்து நான் மிஷின் வச்சிருக்கேன், லைட்டா டச் பண்ணி விட்டுருவேன். இந்த தலையை மட்டும் டச் பண்ணி விட்டுருவேன். வெட்ட மாட்டேங்க, டச் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் வந்துங்க 20 நாளுக்கு மேல ஒரு 35 நாள் 40 நாளுக்குள்ள 2வது டைம் டச் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு 30 நாள் இருந்துட்டு ஒரு 40 நாளுக்குள்ள வந்து இது போட்டுருவாங்க, அம்மை தடுப்பூசி. அதுக்கு பவுல் பாக்ஸ் போட்டுருவாங்க. பவுல் பாக்ஸ் போட்டா மட்டும்தான், ஏன்னா வெயில் காலத்துல வந்து அம்மை பயங்கரமா பாதிச்சுன்னா கண்ணெல்லாம் முடி மாதிரி இதாயிருக்கும். அதனால அம்மை தடுப்பூசி போடுவாங்க. அதுக்கு விட்டா அடுத்தது வந்து 60 நாள்ல இருந்து ஒரு 80 நாளுக்குள்ள இது ராணிக்கெட்டுக்கு வந்து ஆர்டிவிக்க போட்டுருவாங்க. அது நம்ம கவர்மெண்ட்லயே எல்லா பக்கம் கிடைக்குது. எல்லா டாக்டரும் கொடுக்குறாங்க, இதுலயும் கிடைக்குதுன்னு வாங்கி போட்டுருவாங்க. மீதி வந்து குறைசா வந்து தேவைன்னா மழை காலத்துல போடலாங்க. குறைசா போடுற மாதிரி இருந்தா ஒரு 50 நாளுக்கு உள்ள போட்டுக்கணும். குறைசா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ணைக்கோழிகளுக்கு தான் அதிகமா வருங்க, முட்டை கோழிகளுக்கு இல்ல இதுக்கு வருங்க, சளி வரும். இதுக்கும் வருதுங்க. குறைசா போட்டீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கோழிக்கு சத்துமானம் குறையும் போது சளி அட்டாக் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமா வளர்த்தனால குறைசா வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்திருக்குது, நான் குறைசா போட்டிருக்கேன். குறைசா போடுறதுனால ஒன்றும் கோழிக்கெல்லாம் பாதிப்பு இல்லைங்க. போடலாம், மழை காலத்துல போடுவாங்க, வெயில் காலத்துல போடுறது இல்லைங்க, இல்லாத போடுறது இல்லை. இப்ப இந்த ஆர்டிவிகே வேக்சின் போடுறீங்க இல்லைங்களா? போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன தொடர்ச்சியா கண்டினியூ பண்றீங்களா இல்ல வேற தடுப்பூசி இல்ல எதுவும்? இல்லைங்க, ஆர்டிவிகே வந்து நான் ஒரு 65 நாள்ல இருந்து 80 நாள் வரைக்கும் போட்டுருவேன். அதுக்குள்ள போட்டுருவேன். சரிங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டாலும் கால் இழுத்து கொடுங்க. ஆமா, 8 வாரம் ஆயிரணும். 8 வாரம் முடிஞ்சுதான் போடுறேங்க. 8 வாரம் முடிஞ்சு போடும்போது நான் மடி வந்து 6-7 மாசத்துல கோழி வித்துறேன். அதை வந்து தாய் கோழியாவோ அல்லது முட்டைக்கா பயன்படுத்துறது இல்லை. அதனால அந்த ஆர்டிவிகேவோட நிறுத்திக்கிறேன். சப்போஸ் அதுக்கு மேல வச்சிருக்கணும்னா என்ன மடிக்கும்? அதுக்கு மேலன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவா 3 மாசத்துக்கு ஒருக்கா ஆர்டிவிகே போடுறது நல்லது. அதே மாதிரி 1.5 வருஷம் ஆயிட்டாங்க. 18 மாசம் ஆன தாய் கோழிக்கு வந்து மேரக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். 6 மாசத்துக்கு ஒருக்கா மேரக்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதுல சொன்னாங்க. இல்ல உண்மைதான். அது வந்து அப்பதான் அந்த முட்டை மூலமா அந்த குஞ்சுகளுக்கு அந்த எஃபிசிட்டி கிடைக்கும், பாதிக்காது. அதுக்காக அந்த கோழி குஞ்சு வாங்குறீங்க இல்லைங்களா? ஆமா. இப்ப என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு? கோழி குஞ்சு நான் ஃபர்ஸ்ட் வாங்குறப்ப 25 ரூபாய்க்கு கிடைச்சுங்க. 2012 13 கடைசியிலங்க 14ங்க 25 ரூபாய்க்கு கிடைச்சதுங்க. அப்போ வந்து நான் 200 குஞ்சு எடுத்துட்டு இருந்தேங்க. இப்ப வந்து 65 ரூபாயில இருந்து இருக்குதுங்க. அதாவது 40ல இருந்து 65 வரைக்கும் இருக்குதுங்க. அது சீசன் தகுந்த மாதிரி மாறுபடுங்க. 40 ரூபாய்க்கு கிடைக்குங்க. ரொம்ப இழுபறியானா 65 ரூபாய் வரைக்கும் டிமாண்ட் இருந்தா 65 வரைக்கும் போகும். இப்போ நீங்க ஒரு 1000 கோழி குஞ்சு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். சரிங்க. இப்போ அதுல வந்து சேவல் குஞ்சு எவ்வளவு இருக்குங்க, பெட்டை குஞ்சு எவ்வளவு இருக்குங்க? ரெண்டு சரிபாதி தான் இருக்கு. 500 ஒரு 450 550 இருக்கலாம், இப்படி இருக்கலாங்க. நமக்கு சப்போஸ் வந்து சேவலா அதிகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க. ஆனா ரேட் அதிகமா இருக்கு. அந்த பிரிக்கிற கோழி அதெல்லாம் வந்து பெட்டையை அவங்க எடுத்துக்கிட்டு சேவல் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமா கொடுங்க. சேவல் குஞ்சு தான் ரேட் அதிகம். பெட்டை வந்து கொஞ்சம் கம்மியா போகுங்க. அவங்க பேரண்ட்டுக்கு வச்சுக்கிறதுனால நமக்கு வந்து ரேட் அதிகமா கேட்பாங்க. ஏன்னா எதுக்காக கேட்டோம்னா, இப்ப வந்து கறிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது சேவல் இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் நல்லா கெயின் ஆகும், ரேட் கிடைக்கும். இல்லைங்க, ரெண்டுமே தான் மக்கள் லைக் பண்ணி வாங்குறாங்க. ரெண்டையும் சேவலும் ரெண்டு சரி பாதி விற்குங்க. இப்ப சேவல் ஒரு வெயிட் ஏறுறது வந்து சேவல் சீக்கிரம் ஏறும் இல்ல? ஏறுங்க, அந்த அளவுக்கு தீனி சாப்பிடுங்க. எடுத்துக்கும், தீனி எடுத்து. சோ கன்வர்ஷன் பார்த்தா ஒண்ணா. ஆமாங்க, கறிக்கு கேட்காதவங்க அத்தனை பேருமே விட வேணும்னு கேட்பாங்க. அதனால வந்து அந்த மாதிரி இருக்கு. கோயில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொண்டு போறவங்க சேவல் கேட்கறாங்க. அதனால நான் ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துறேங்க. ஈக்குவலா எடுத்து. இப்ப டே ஓல்டு சிக்கு வாங்குறோம் இல்லைங்களா? ஆமாங்க. அதை வாங்கணும்னு என்ன தீவனம் கொடுக்குறீங்க? நீங்களே அரைச்சிக்கிறீங்களா இல்ல வெளியில வாங்கிக்கிறீங்க? இல்லைங்க, லேயர் ஸ்டார்டர் கொடுக்குறோங்க. லேயர் ஸ்டார்டர் வந்து கிரம்பிளா வருங்க.
கொஞ்சம் சின்ன சின்ன குரணையா இருக்கும், கிரம்பலா இருக்கும். அது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நான் வந்து ஒரு 8 இருந்து 10 வாரங்க, ஏன்னா 60 70 நாள் இந்த லேயர் ஸ்டார்டர் கொடுக்குறேங்க. அதுக்கப்புறம் குராயர் கொடுக்குறாங்க. குராயர் கொடுக்கும்போது உங்களுக்கு கோழி நல்லா இருக்குங்க. நாட்டுக்கோழிக்குனே வருதுங்க அது. அதை நான் கொடுத்துருவாங்க. இப்ப அந்த லேயருக்கு நான் முட்டையிடுற கோழிக்கு வர தீவனம் நீங்க கொடுக்குறீங்க? அது கொடுக்குறது அது வந்து லேயர் மாஸ் வருங்க. அது நான் கொடுக்குறது இல்லைங்க. நான் குராயர் அதாவது கிரம்பிளாவே எடுத்துருவேன். ரெண்டுமே கிரம்பிள் தான் எடுப்பேன். ஏன்னா இதுல டாக்ஸின் வராதுங்க, அதனால கிரம்பிளா எடுத்துக்கிறேன். இப்ப அந்த லேயர் ஸ்டார்டர் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அது என்ன ரேட் வருங்க கிலோ தீவனம்? லேயர் ஸ்டார்டர் வந்து நான் பண்ணை ஆரம்பிக்கும் போது 2014 வந்துங்க, லேயர் குராயர் வந்து 700 ரூபாயும் ஸ்டார்டர் 1000 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு வந்து லேயர் வந்து ஸ்டார்டர் வந்து 1800 ரூபாயும் குராயர் வந்து இன்னைக்கு 1500 ரூபாய்க்கு. இன்னைக்கு இந்த மார்க்கெட் எத்தனை கிலோ மூட்டை? 50 கிலோ மூட்டை. 50 கிலோ மூட்டை வந்து ஸ்டார்டர் வந்து 1800 ரூபாய். ஆமாங்க. குராயர் வந்து 1500 ரூபாய். 500 ரூபாய்க்கு இருக்குங்க. சரி சரி. தீவனம் நம்ம எடுத்து இப்ப வந்து பண்ணைக்கு வந்தது நாள்ல இருந்து ஒரு 30 நாளுக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஃபங்கஸ் ஆயிருங்க, அது கோழி பாய்ச்சிடும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது எடுத்துக்கிறது நல்லது. ஸ்டாக் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க அரைச்சு 2 நாள் கழிச்சு தான் நமக்கு டெலிவரி வரும். அதுல இருந்து நீங்க 30 நாள் வச்சு 40 நாள் சொல்றாங்க. 30 நாள்ல வந்து இந்த மழைக்கால பனிக்காலத்துல ரொம்ப தான் இருக்கணும். அதுவும் இல்லாம தரையில வைக்க கூடாதுங்க. கொஞ்சம் தரைக்கு மேல கட்டடம் கட்டி அது மேல வச்சுக்கிறது நல்லது. ஈரமாகாம இருக்கு. நான் அப்படிதான் வச்சிருக்கேன். சரி. இப்ப அந்த பண்ணையில முட்டை கோழிக்கு வருது இல்லைங்களா? அந்த தீவனம் தான் யூஸ் பண்றீங்களா? நாட்டுக்கோழியும் தனியா? நாட்டுக்கோழிக்குனே வருது. நாட்டுக்கோழி தனியா நாட்டுக்கோழிக்குனே வருதுங்க. அதாவது எல்லா கம்பெனிலயும் வருதுங்க. நம்ம ஸ்டார்டர் எடுக்கும்போது லேயர் ஸ்டார்டர் எடுக்கும்போது நாட்டுக்கோழின்னு எடுத்துக்கலாங்க. எல்லா பக்கம் மாவு மில் எல்லா பக்கம் வச்சிருக்காங்க. எல்லா கம்பெனியும் வச்சிருக்காங்க. எடுக்கலையும் லேயர் ஸ்டார்டர் எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி. அதே மாதிரி குராயர் நாட்டுக்கோழின்னு வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து இங்க வேற கம்பெனில இருந்து கோழி பண்ணைக்கெல்லாம் வண்டி வரும்போது எனக்கு தனியா 40 மூட்டை 30 மூட்டை ஏற்றி விட்டுருவாங்க. பெரும்பாலும் நாட்டுக்கோழி வந்து பண்ணையா வளர்த்துறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் ஷெட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அந்த இன்டென்சிவ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆமா. அந்த முறையில தான் வளர்த்திட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த செமி இன்டென்சிவ் சிஸ்டத்துல பாதி நேரம் உள்ள இருக்கிற மாதிரி பாதி நேரம் வெளியில வந்து ஃப்ரீயா சுத்துற மாதிரி விட்டுருக்கீங்க. அப்படிதான் வச்சிருக்கேன். இப்ப எவ்வளவு நேரம் உள்ள அடைச்சிருப்பீங்க, எவ்வளவு நேரம் வெளியில? காலையில வந்துங்க பனிக்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு தீனி போடுவோம். 7 மணிக்கு தீனி போட்டு ஒரு மணி நேரம் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு முடிச்சோன்னு ஒரு 7:30 8 மணிக்கு வாக்குல வெயில் வருதுங்க. வெயில் வந்தோடனே வெளியே முடி கூட்டினாங்க. ஃபுல்லா முடி கூட்டுருவாங்க. வெளியே முடி கூட்ட கொஞ்சம் வெளியில தண்ணி எல்லாம் அப்படியே வைப்பாங்க. வச்சுட்டு மதியம் ஒரு 12 மணி 1 மணி வாக்குல வெயில் அதிகமா வர்றதுக்கு உள்ள முடிக்கிறோம். முழுக்கனா நீக்கி விட்டுருவோம். உள்ள போவா வெளியே வர இருக்குங்க. அதே மாதிரி தீவனம்னு பாத்தீங்கன்னா நான் காலையில 7 to 8 மணிக்கு போடணுங்க. பனிக்காலத்துல. வெயில் காலத்துல காலைல ஒரு 6 மணிக்கு எல்லாம் போட்டுருவாங்க. நேரமே வெயில் வந்துருங்க. நேரமா வந்துரும். நேரமா நீக்கிட்டாகணும். மடி வெயில் வரங்காட்டி மணி கோழி உள்ள போயிருங்க. அதே நிக்காது வெளியே. நான் அந்த வெயில் பிரச்சனைக்கோசம் தான் அந்த மாமரம் எல்லாம் வச்சிருக்கேன். மாமரம் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் நிழல் இருக்குது. இருக்குதுங்க. எனக்கு நிழல் இருந்துகிட்டே இருக்கும் வருஷம் பூரா. அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி காலையில போட்டு சாயந்தரம் வந்து நாங்க 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள தீனி போட்டுருவோம். மறுபடியும் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் ஃபீடு கொடுப்போம். அந்த தாந்திர தீனி வெளியில போடுவீங்க இல்ல உள்ள? இல்லைங்க, ஃபீடர் தான் போடுவோம். உள்ள விட்டு தான் போடுவோம். ஆமாங்க. ஃபீடர்ல போட்டா வந்துருங்க. எல்லாம் ஒடியாந்துரும். சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதே வெளியே வந்துரும். சாயந்தரம் நேரம் முடுக்கவே தேவையில்லைங்க, அது வந்துருங்க. காலையில தீனி சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே முடிக்கிட்டோம்னா நிக்கிங்க. மறுபடியும் நீக்கிட்டா அதான் உள்ள போயிருங்க. மறுபடியும் அதான் வெளியே வந்துருங்க. நைட்டு போய் அணைச்சிக்குங்க. நைட்டு அணைஞ்சிக்குங்க. எல்லாம் இருட்டு கட்டினாவே உங்களுக்கு சாயந்தரம் ஆகாத எல்லாம் உள்ள போயிருங்க. நாங்க லாக் பண்ணி இது பண்ணிடுவோங்க. தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் வச்சிருக்கேன். அதுல குடிச்சுக்குங்க. மெயினா தண்ணி இதுன்னா லீக் ஆகாம பாத்துக்கணும். கீழே கடலை போட்டு லீக் ஆச்சுன்னா ஒரு மாதிரி இதாயிருங்க. அதை கொஞ்சம் உஷாரா பாத்துக்கணும். தண்ணி வந்து நீட்டா குடிச்சுங்க. தண்ணி வந்து முக்கியமான தேவை. தீனி கூட இல்லைனாலும் சமாளிக்குங்க. தண்ணி இல்லாம கோழி வச்சிருக்க கூடாது. இப்ப தீனி போடுறதுக்கு ஃபீடரு, அதே மாதிரி தண்ணிக்கு ட்ரிங்கர் வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க வந்து எத்தனை கோழிக்கு ஒரு ஃபீடர் ட்ரிங்கர் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க? அதாவது தீவனத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபீடர்னு பாத்தீங்கன்னா 40க்கு ஒண்ணு வேணுங்க கம்பல்சரி. 40 கோழிக்கு ஒரு ஃபீடர் வச்சிருக்கீங்க. 40 கோழிக்கு ஒண்ணு வேணுங்க. ஏன்னா அப்பதான் அது ஒரு ஃபீடர்ல வந்து ஒரு 15 கோழி 20 கோழி தான் சாப்பிட முடியும். அதனால 40க்கு வச்சீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. இன்னும் கூட குறைய வைக்கலாம். 40க்கு ஒண்ணு வைக்கலாங்க. ட்ரிங்கர்னு பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80 கோழிக்கு ஒரு ட்ரிங்கர் வைக்கணும். 100க்கு ஒண்ணு கூட வைக்கலாங்க. ஆனா வெயில் காலத்துல பத்தாது. 80 கோழிக்கு ஒரு ட்ரிங்கர்னு வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஊத்துற வேலை கூட ரொம்ப குறையுங்க. குடிக்காது இதாயிக்குங்க. மீதி வந்து தீனிக்கு வந்து அதே மாதிரி 40க்கு ஒண்ணு கம்பல்சரி வைக்கணும். சிக்கல் பாத்தீங்கன்னா ஒரு 60க்கு ஒண்ணு வைக்கலாங்க. பெரிய கோழி 40க்கு ஒண்ணு வைக்கணும். அப்பதான் சாப்பிடறதுக்கு சௌரியமா இருக்கும். ஆமாங்க. இல்லன்னா அப்புறம் அடிச்சுக்கோங்க. அடிச்சுக்கங்க. சில கோழிக்கு சின்னதா இருக்கிற தீனி கிடைக்காது. அது வீக் ஆயிருங்க.
ஈவனா வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும். 40 கொண்டு வச்சாதான் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு. இப்போ எல்லாருமே 24 மணி நேரம் ஷெட்டுக்குள்ள விட்டு தான் வளர்த்துறாங்க. இப்போ நீங்க வந்து வெளியில விட்டு வளர்த்துறீங்க. ஸோ இந்த வெளியில விட்டு வளர்த்துறதுனால உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு? எதனால இப்படி செய்றீங்க? நீங்க வெளிய விட்டு வளர்த்துறதுல இது வந்து தீனி குறையுங்க. ம். இப்ப நீங்க உள்ளே வச்சு வளர்த்துனீங்கன்னா ம். ஒரு நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா தீனியோட அளவு சராசரி வந்து 100ல இருந்து 120 கிராம் கொடுக்கணும். ம். இப்படி கொடுத்தா மட்டும்தான் உள்ள வச்சிருக்க முடியும். ஏன்னா கோழி வந்து வீக் ஆயிரும். ம். நம்ம வெளிய விட்டு வளர்த்தும் போது ம். நீங்க 60ல இருந்து 70 80 கிராமுக்குள்ள அதிகபட்சம் 80 கிராம் இருந்தா போதும். ஒரு 2000 கோழி இருக்குதுன்னா ம். ஒரு 160 கிலோ ம். இருந்தா போதும். ஒரு 3 மூட்டை 3.5 மூட்டை இருந்தா போதும். ம். இதாயிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோழி வந்து அதனால வந்து நமக்கு தீவன செலவு வந்து குறையுதுங்க. நிறையவே நீங்க குறையுங்க. சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட 40% தீவன செலவு குறையுங்க. குறையுது. குறையும். கோழி ஆரோக்கியமா இருக்குங்க. ஏன்னா நீங்க காலையில ஒரு ட்ரிப் தீனி கொடுக்குறேங்க. ம். ஒரு 7 மணி வந்து 8க்குள்ள கொடுத்துறாங்க, 9க்குள்ள கொடுத்துறோம். ம். மடி கோழி வெளி முடி கொடுக்குறோம். ம். அது அப்படியே இந்த புழு இதெல்லாம் பூச்சி எல்லாம் தெரியுதுங்க. ம். நமக்கு கோழி வெளியே எங்கேயும் போக நம்ம தோட்டத்தோட சரிங்க வெளியே போக முடியாது. ம். ரெண்டாவது நீங்க உள்ளே அடைச்சு வச்சீங்கன்னா கண்டினியூஸ் தீனி கொடுத்துட்டு இருக்கணும். தீனி கொடுத்துட்டு இருக்கணும். நம்ம வெளியே வந்துட்டா தண்ணி மட்டும்தான் வெளியே கொடுக்க போறோங்க. அது தேவையான கல் பொறிக்குங்க. கோழிக்கு தேவையான கல்லை பொறிக்கும் மண்ணுல இருந்து. ஆமா. மண்ணை பறிச்சிட்டு இருக்குங்க. ரெண்டாவது கோழி மண் குழியில் போடுங்க. நீங்க மண்ணை பறிச்சு கோழி பாத்தீங்கன்னா மண் குழியில் போடுங்க. அதே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்திங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கறியோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வச்சு போடுற கோழியோட கறி வந்து நீங்க இது 5 மாசத்துல வர்ற வெயிட் அது 3-3.5 மாசத்துல வந்துருங்க. சீக்கிரம் வேகமா வளர்ந்துரும். சீக்கிரம் வேகமா வளரும். தீவனம் மட்டுமே சாப்பிடறனால அந்த ஆரோக்கியம் இருக்காது. கோழி இது நடந்து நல்லா எலும்பு இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிக்குங்க. அது தேவையான கல்லெல்லாம் பொறிக்கும். அந்த மாதிரி இருக்கு. இல்ல அப்படின்னா ஏன்னா உள்ள இருந்துச்சுன்னா எங்கேயும் போறது வழி இல்லைங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஈரப்பதம். நம்ம வந்து ஈரப்பதம் ரொம்ப கம்மியா மெயின்டைன் பண்ணணும். கோழியோட இதுக்குள்ள ஈரப்பதமே இல்லாம இருக்கணும். கோழி வெளியே முடிக்கிட்டு இந்த பொட்டெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பியோ அல்லது ஒரு கம்பி குச்சி வச்சு நம்ம உழவு ஓட்டுற மாதிரி கிளறி விட்டீங்கன்னா நீங்க கோழி ஒரு 4 மணி நேரம் வெளியே நிக்கிற நேரத்துல அது காஞ்சிக்கணும். படுத்தாவெல்லாம் தூக்கி விட்டீங்கன்னா காஞ்சிக்கும். அதே கோழி உள்ளே இருந்தா நீங்க ஒண்ணு கேஜில வச்சிருந்தா தான் வந்து பண்ண முடியும். வளைஞ்சு இந்த மாதிரி இதுல உள்ள வச்சிருக்கிறது ஆரோக்கியமா இருக்காது. அப்புறம் வந்து ஈரப்பதம் இல்லைன்னா உங்களுக்கு ரத்த கழிச்சல் வருங்க. ஒரு நோயா வரும். மெயினா வந்து கோழி பொங்க பிடிங்கிருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கு பிடுங்கி பாத்தீங்கன்னா நிறைய பங்கி பாத்துருக்கீங்க. பொங்கு பிடுங்கி கோழி முட்டையா வால் இருக்காது. கொத்திக்கும். அந்த கால்சியத்துக்கு வந்து பொங்க பிடுங்கி சாப்பிட்டுருங்க. பின்னாடி மட்டும் இல்லைங்க மேலேயே சொட்டையா பிடிக்கும். கழுத்துல கூட அதனால வந்து உங்களுக்கு அது வந்து சிறப்பானதா இருக்காது உள்ள வச்சிருக்கிறது. ஆரம்பத்துல இருந்து ஸ்டேஜ்ல இருந்து ஒரு 35 நாள் 40 நாளுக்கு மேல ஆயிட்டு வெளியே முடிக்கிட்டுருவோம். அது ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் பழக்கிட்டோம்னா அது தானா வெளியே வந்துடும். உள்ள நிக்காது. அதாவது ஒரு மழை பெஞ்சா கூட பக்கவாட்டுல வந்து படுத்த இறக்கி விட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. கோழி வெளியினா கூட முடிஞ்ச வரைக்கும் மழை பெஞ்சா கோழி உள்ள முடிக்கிட்டு. ஏன்னா மழையில் நலையக்கூடாது கோழி. வெளி சுத்துற கோழிக்கு பிரச்சனை இல்லைங்க. அதுக்காக இந்த படுத்தாலாம் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. சாரில் அடிச்சுனாவே உள்ள ஈரப்பதம் ஆயிரும். பொட்டு வந்து உங்களுக்கு ஈரமாயிட்டா மடி அது இதாகிறதுக்கு லேட் ஆகும். காயிருக்கு. அதனால நம்ம கோழி தானா வெளியே முடிக்க விடுறோங்க. ஒரு 4-5 மணி நேரம் காஞ்சிருது. மடி உள்ள போயிட்டா கோழியோட ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. இது ஒரு தீனி குறையுது. கோழியோட ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நமக்கு வந்து இந்த ஈரப்பதத்தை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நைட்டு ஃபுல்லா உள்ள நிற்கும். பகல்ல வந்து மேக்சிமம் வெளியே வந்துருங்க. அதனால உங்களுக்கு தீனி சாப்பிட்றது மட்டும் தான் உள்ள போயிடும். நார்மலா நம்ம வீட்டுல வளர்த்துற நாட்டுக்கோழி அளவுக்கு இதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். அதாவது அவ்வளவு 100% நாட்டுக்கோழி அளவுக்கு வரும்னு சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் இப்ப கடைக்காரங்களாம் அந்த கோழியை வாங்கி கொண்டு நாட்டுக்கோழின்னு விற்கிறாங்க. ஒன்னும் அது வந்து மாற்றம் இல்லைங்க. நாட்டுக்கோழி டேஸ்ட் நான் கொண்டாந்துருவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 மாசம் 90 நாள்ல வந்து அதை கொண்டாட முடியாது. ஏன்னா சிக்கல வந்து நான் நைட்டு ஃபுல்லா லைட் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு 3 மாசம் சொல்ல போனா ஒரு 90 நாள் 100 நாள் லைட் ஃபுல்லா போட்டிருப்பேங்க. ஏன்னா அப்போ வந்து அது தேவையான தீனி சாப்பிடும். தீனி கொடுப்போங்க. ஏன்னா சின்ன சிக்கா இருக்கும்போது வந்து நீங்க எதிர்சக்தி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி தீனி கொடுப்போங்க. ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு தண்ணியும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நீங்க நைட்ல அந்த தண்ணி இது புடிஞ்சுன்னா உள்ள ஊறி போயிருங்க. தண்ணியெல்லாம் அடைச்சி ஈரமாயிரும். அடைச்சி வச்சுட்டு தண்ணி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. காலையில தண்ணி திறந்துட்டு ஒரு 10-20 நிமிஷம் தண்ணி எல்லாம் குடிக்கிட்டுன்னு தீனி போடுவோங்க. தீனி போடும்போது தீனி சாப்பிட்டுக்கும். அதே வந்து லைட்டை வந்து நைட்ல கொடுக்கவே மாட்டேங்க. லைட்டு கொடுத்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அணைஞ்சு இது பண்ணிக்கோங்க வரக்கும். நீங்க நல்லா எல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் நார்மலா முட்டை உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து லைட்டு கொடுக்கணுங்க. நைட்டும் காலையிலயும் கொடுப்பாங்க. 2 மணி நேரம் கொடுப்பாங்க. முட்டை பண்ணிடலாம். நம்ம முட்டைக்காக வளர்த்துக்கலாம். நம்ம கோழி இதுக்காக தான் வந்து கறிக்காக மட்டும் வளர்த்தனால நீங்க லைட்டே கொடுக்கலாம். ஆமாங்க. லைட்டு கொடுப்போங்க. 3 மாசம் வரைக்கும் சிக்குக்கு மட்டும் கொடுப்போங்க. சிக்கு வந்து ஓரளவுக்கு குரோயரா வர்ற கண்டிஷனுக்கு வரும்போது குரோத் வந்துருச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணிடுவேன்.
ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டா தான் நமக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா உள்ள வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த தண்ணி எல்லாம் பிடிக்கிறாங்க, ரொம்ப சிரமமாயிடும். அதாவதுங்க கோழி வெளிவிட்டு வளர்க்கறதுக்கும் உள்ளே வளர்க்கறதுக்கும் இந்த பொட்டு பாத்தீங்கன்னா உள்ளே வளர்த்துனீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு போடணும். மேக்சிமம் 8 இன்ச்சு டு 9 இன்ச்சு போட்டீங்கன்னா மட்டும்தான் அதனோட தன்மை வந்து அப்படியே பொட்டாவே இருக்குங்க. நீங்க வெளிவிட்டு வளர்க்கும் போது ஒரு 4 இன்ச்சு உயரம் போட்டீங்கன்னா போதும். ஏன்னா பாதி போட்டா போதும். பொட்டோட விலை அதிகமாயிடுச்சுங்க, ரொம்ப இதாயிடுச்சுங்க. நீங்க வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கோழி வெளியே வந்துட்டு போது ஈரப்பதம் மாதிரி குறைஞ்சிக்குங்க. பொட்டு ஒரு 4 இன்ச்சு போட்டீங்கன்னா போதுங்க. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க உள்ளே விட்டு வளர்த்துனீங்கன்னா ஒரு சதுரடிக்கு வந்துங்க 1.5 சதுரடிக்கு ஒரு கோழி வளர்த்த முடியாதுங்க. 2 சதுரடி 2.5 சதுரடிக்கு ஒண்ணுதான் ஒரு கோழி வளர்த்தணும், ஒரு கோழி உள்ளே வச்சிருக்கோம். அதே நீங்க கோழி வெளியே முடிக்கி விட்டு பகல் பூரா வெளியே தெரிஞ்சு வளர்த்துனீங்கன்னா 1.5 சதுரடிக்கு ஒரு கோழி வளர்த்து. ஏன்னா நைட்ல மட்டும்தான் அது மேக்ஸிமம் வந்து நமக்கு மிச்சமாகுங்க. நீங்க வந்து சின்ன பண்ணையா போட்டீங்கன்னா கூட கோழி அதிகமா வளர்த்தலாங்க. ஆனா நீங்க உள்ளே வச்சு வளர்க்கும் போது கேஜ் முறையில் வளர்த்தா மட்டும்தான் அதிக கோழி வச்ச முடியும். தரையில் விடும்போது நீங்க ரொம்ப கம்மியான கோழி தான் வளர்க்க முடியும். ஒரு 2.5 சதுரடிக்கு ஒரு கோழி தான் விட முடியும். ஏன்னா அது ஆரோக்கியமா இருக்கும். இல்லைன்னா வந்து நீங்க அதை வளர்க்க முடியாது. நீங்க வெளியூட்டும் போது 1.5 சதுரடிக்கு ஒண்ணு இருந்தா போதும், ஒரு கோழி வளர்த்தலாம். ஏன்னா அது மேல பொட்டு மிச்சாகும், கோழி எச்சா வளர்த்தலாம். நீங்க அந்த வெளி விடுற ஏரியா வந்து ஃபென்சிங் போட்டு நீங்க வந்து பாதுகாப்பு பண்ணிக்கிறது நம்மளோட வேலைங்க. இப்போ நம்ம பண்ணையில வந்துங்க கோழிகள்ல என்னென்ன மாதிரி நோய்கள் நீங்க பாக்குறீங்க? கோழிகளுக்கு வந்து ஒண்ணும் இல்லைங்க, சின்ன குஞ்சா சிக்கா வரும்போது எதுவும் தெரியாதுங்க. அதுல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறது அப்படியே மாட்டாலிட்டி ஆயிருங்க. அது வந்து நீங்க கோழி ஃபர்ஸ்ட் விடுறதுல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா 10% லாஸ் ஆகும். மொத்த மாட்டாலிட்டி 1000 விட்டீங்கன்னா 100 லாஸ் ஆகும். அது வந்து நம்ம சாப்பிட்ற கோழி கூட சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம சாப்பிட்றது இறக்குறது அதெல்லாம் ஒரு 10% சொந்தத்துக்கு யூஸ் பண்றதுலாம். மார்டாலிட்டி வந்து அந்த மாதிரி ஆகும். நோயின்னு எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகுறது வந்துங்க ஃபர்ஸ்ட் ரத்த கழிச்சல் வருங்க. அது எதனால வரும்னா நம்ம கொட்டாய் ஈரப்பதத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணல, இந்த ட்ரிங்கர்ல தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து ரத்த கழிச்சல் வருங்க. ரத்த கழிச்சல் வந்து நீங்க உடனே பாக்கீங்கன்னா அதனோட எச்சத்தை மற்ற கோழிகள் சாப்பிட்டு அது அப்படியே 1/1 2ஆவங்க, 2 4 4 8 இப்படி எல்லாமே பரவ ஆரம்பிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ரத்த கழிச்சல் வந்த கோழிய கொஞ்சம் வீக்கா தெரியும், அது கழியும், அப்படியே சிவப்பு கலர் கழியும். அதை வந்து தனிமைப்படுத்திடணும். எப்படி கொரோனா வந்தவங்க குவாரண்டைன் பண்ணுமோ இந்த மாதிரி அதை வந்து தனிமைப்படுத்திட்டா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். மீதி இருக்கிறது பாதிக்காது. நீங்க அதை பார்க்காம விட்டீங்கன்னா பாதிப்பு பெருசாகும். மெயின் வந்து ரத்த கழிச்சல் ரொம்ப டேஞ்சர். அது வந்து சின்ன சிக்கல வருங்க. பெரிய கோழி ஆயிட்டா ஒரு 4 மாச கோழி ஆயிட்டா வராது. சின்னதுல வந்து ரத்த கழிச்சல் கஷ்டம், கம்மியா இருக்கும். ஆமாங்க. அதே மாதிரி அம்மைக்கு நம்ம ஊசி போடாத ரத்த கழிச்சல் வந்துச்சுன்னா என்ன மாதிரி ரத்த கழிச்சல் வந்தோம்னா நான் ஆம்பரோலையும் கொடுப்பேன். ஆம்பரோ காக்ஸ்னு ஒண்ணு வருங்க, ரேன் காக்ஸ்னு ஒண்ணு வருங்க. அது எல்லாமே ஆம்பரோலியத்தோட கண்டென்ட். எல்லாத்துலயும் ஆம்பரோலி இருக்கு. தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க முழு நேரமா ஒரு 5 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா தான் அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பா ரத்த கழிச்சல் குறைக்க முடியாது. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்ததை வந்து தனிமைப்படுத்திடுறேன். தனிமைப்படுத்தி அது ரொம்ப இதா இருக்கிறத பிடிச்சி ஊத்தினீங்கன்னா கூட அது சரியாகும். ஆனா வந்து நீங்க குடிக்கும்னு பாத்தீங்கன்னா குடிக்காது. அது கூட தனிமைப்படுத்தி அதுக்கு ஏதாச்சும் தண்ணியில பிடிச்சி அந்த ஆம்பரோகாசு கலந்து ஊத்துனீங்கன்னா அது சரியாயிடும். அதுக்கப்புறம்னு பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு சரியாயிட்டா மறுபடியும் அடுத்தது வந்து அம்மா தாங்க. அம்மா வந்து நம்ம வந்து பவுல் பாக்ஸ் போட்டா பிரச்சனை இல்லைங்க, போடலைன்னா கண்டிப்பா வரும். அதுக்கு வந்து அம்மைக்கு வந்துட்டு அதுக்கு அந்த மாதிரி நான் வந்து நேரம் இதுக்கு கொண்டு போயிடணும். கேள்வி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு அந்த மாதிரி கோழி கொண்டு போய் பாத்துக்கணும். அவங்க சொல்ற ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்க எழுதி கொடுப்பாங்க மருந்துங்க, நம்ம அதை தான் வாங்கிட்டு வந்து போட்டுருவோம். இன்ஜெக்ஷனா கொடுத்தாலும் சரி, நாங்க வேக்சினேட்டர் வச்சு போட்டுக்கோங்க. பவுடராவும் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வருங்க. அது இல்லாம வேற என்ன நோய் வருதுங்க? சளி மெயினா வருங்க. சளி வந்து கேட்டா பனிகாலத்துல மழை காலத்துல 2 டைம்ஸ் சளி வருங்க. மனுஷங்க மாதிரிதான். அதுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு சத்துமானம் குறைஞ்சனா வருங்க. அப்ப வந்து என்னன்னா சளி வரும்போது நீங்க வந்து சளி வந்து தொண்டையெல்லாம் அப்படியே கரெக்டா சத்தம் வந்து இதாகுங்க. ஒரு சில சமயத்துல வந்து சத்தமே வராதுங்க. அதாவது 2 வகையா சளி வருங்க. ஒண்ணு சத்தம் வருங்க, இன்னொன்னு வந்து மூக்குல அப்படியே ஒரு இது மாதிரி இதாகும். 2 வகையான சளி வருங்க. குறைசான்னு சொல்லுவாங்க. குறைசா போட்டா கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்குங்க. தடுப்பூசி போட்டா கோழிங்கிற பட்சத்துல நம்ம அந்த மார்டாலிட்டி கோழியுமே முடியாம இருக்கிற கோழியுமே நாமக்கல் கொண்டு போயிடணும். கேவிகள் கொண்டு போய் டாக்டர் வந்து அதை கிழிச்சு பார்த்துட்டு இதுக்கு என்ன கொடுக்கலாம், என்ன டானிக் கொடுக்கலாம்னு சொல்லுவாருங்க. ஏன்னா அந்த வைம்ரால் கொடுத்தோம்னா சளி சமயத்துல கொஞ்சம் கேட்கும். அது சத்து வைம்ரால் கொடுத்தாதான் தீனி எடுக்கும். அதை கொடுத்து அதை எழுதி கொடுப்பாருங்க. நாங்களா இப்ப வந்து அவர் எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கொடுப்பேன். சளி வரும்போது கொடுத்துட்டு தான் கொண்டு போவாங்க. அது ஓரளவுக்கு எங்களுக்கு கேட்குதுங்க. வைம்ரால் வந்து கேட்கும். குறைசா வந்து நம்ம பண்ணையிலேயே வந்திருக்குங்க.
குறைசா வந்திருக்கு. நான் குறைசா ஊசி இன்ஜெக்ஷன் போடுவேன். அதாவது மழை காலத்துக்கு வர பேட்சுக்கெல்லாம் போட்டுருவேன். குறைசா போட்டா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது வெயில் காலத்து பேட்சுக்கு தேவையில்லைங்க, மழை காலத்துல குறைசா போட்டுதான். அதுக்கு மேல இதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். நமக்கு நேரம் அங்க எத்தனை நாள்ல போடுறீங்க குறைசா வந்து 40 நாளுக்கு மேல ஒரு 60 நாளுக்கு உள்ளைங்க. அதாவது ஆர்டிவிகேக்கு 15 நாளுக்கு உள்ளைங்க. குறைசா போட்டா ஒரு மணி 15 நாள் கழிச்சு தான் ஆர்டிவிகேக்கு போக முடியும். ஏன்னா குறைசா போட்டீங்கன்னா கழுத்து வீங்கும், இந்த பிரச்சனை வருங்க. அதனால வந்து ஒரு 15 நாள் கேப் விட்டுருங்க குறைசா போட்டு. இப்ப பண்ணையில் நோய் வராம இருக்கிறதுக்கு நீங்க தடுப்பூசி போட்டுறீங்க. அதே மாதிரி நோய் தெரிஞ்சாலும் உடனடியா நீங்க வந்து அதை காலேஜ் கொண்டு போய் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்து உண்டான மருந்து கொடுத்து அதை பண்ணிடுறீங்க. இப்ப நோய் வராம தடுக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பு முறைகள்லாம் ஏதாவது நீங்க பயன்படுத்துறீங்களா? கிருமி நாசினி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களா? அது எப்படி பண்றீங்க? தடுப்பு முறைன்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்லின் பிஹெச்னு ஒன்று இருக்குதுங்க. சரிங்க. அது வந்து மாசத்துல ஒரு டைம் 1 லிட்டர் தண்ணி, கிருமி நாசினி 1 லிட்டர் தண்ணிக்கு 6 மில்லி போட்டோம்னா நீங்க தீனி மேலே அடிச்சாலும் அடிக்கலாம். கோழி இருக்கிற இடத்துக்கு அந்த நம்ம பண்ணை சுத்தி கோழி ஓரளவுக்கு ரவுண்ட் அடிக்கிற ஏரியாவுக்கு அடிச்சிடணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 6 மில்லிங்க. அதை அடிச்சோம்னா சரியாகுங்க. கிருமி கண்ட்ரோல் பண்ணுங்க. அது கம்பல்சரி அடிக்கணுங்க. அதே நாளைக்கு ஒரு தடவை அடிக்கிறீங்க? நான் மாசம் ஒரு டைம் அடிச்சிடணுங்க. மழை காலத்துல, வெயில் காலத்துல ஒரு 1.5 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா வெயில் காலத்துல ஓரளவுக்கு நல்லா இருக்கும், இன்ஃபெக்ஷன் வராம இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீவனத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் கலந்து போட்டா நல்லா இருக்கும். நீங்க அதாவது வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப எல்லா டைமும் கலக்க வேண்டியது இல்லைங்க. பிரச்சனை இருக்கிறப்ப மஞ்சத்தூள் கலந்து போட்டீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு நல்லா இருக்கும். ஏன்னா ஆயுர்வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூளே ஒரு கிருமி நாசினி. ஆமாங்க. அதே மாதிரி நான் பூண்டு போடுவேன். இந்த மஞ்சத்தூள் எவ்வளவு பயன்படுத்துவீங்க? அதாவது வந்து மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் பாக்கெட்டுக்குங்க ஒரு 150 கிராம் யூஸ் பண்ணுவேன் தீவனத்துக்கு. 20 லிட்டர் பாக்கெட்ல தீவனம் அள்ளும் போது ஒரு டப்பா பாக்கெட் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டா மிக்ஸ் ஆகிக்குங்க. நான் அப்படியே கொண்டு வந்து போட்டேன்னா எல்லா கோழிக்கும் ஓரளவுக்கு சாப்பிட்டு. அது வந்து கலக்கைகளுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அது பவுடரான அரைச்சி வச்சுக்கணுங்க. ஏன்னா அந்த தூள் மஞ்சளா வாங்கி அரைச்சி வச்சுக்கணும். அது வந்து எனக்கு மஞ்சளே வாங்கி டைரக்டா அரைச்சி வச்சுக்கணும். அப்பதான் குவாலிட்டியா இருக்கும். ஆமாங்க. ஏன்னா நான் வந்து மஞ்சள் தூளா வாங்குறது மஞ்சளா வந்து வாங்கி அரைச்சி வச்சுக்கணுங்க. ஒரு கிலோ வந்து தீனி போடுறோம்னா ஒரு டீஸ்பூன் சின்னதா போடணுங்க. ஒரு 20 கிலோவுக்கு வந்து ஒரு 100 கிராம் போட்டா போதும். ஓரளவுக்கு இதா இருக்கும். ஒரு நாளைக்கு கொடுப்பீங்க? இல்ல, அது ஏதாச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப ஒரு 10 நாளைக்கு கண்டினியூவா கொடுக்கணும். நம்ம ஒரு பேட்ச் வரும்போது வந்து இடையில ஒரு மாசத்துக்கு அதை வந்து பீரியட் முறை கொடுக்கணும். அதாவது ஒரு 5 நாளைக்கு 6 நாளைக்கு இப்படி ஒரு மாசம் கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் ஒரு 10 நாளைக்கு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுப்போம். அப்பப்போ ஒரு இன்டர்வல் வந்து கொடுத்துட்டே கண்டிப்பா கொடுக்கணும். மஞ்சத்தூள் கூட நல்லதாங்க. அப்புறம் பூண்டு கொடுக்கணும். வெள்ளை பூண்டு. ரொம்ப பெருசா இருந்தா இடிச்சு அப்படியே தூவி விட்டா பொறிக்குங்க. சின்னதா இருந்தா நீங்க அப்படியே லைட்டா நசுக்கி போட்டீங்கன்னா கோழி எடுத்துக்கணும். நல்லா சாப்பிடுங்க. அதே சாப்பிடுங்க. மெயினா வந்து உள்ள வந்து அந்த ஈரப்பாதை சொன்ன பாத்தீங்களா, ஈரப்பாதை இருந்ததுன்னா அதை காய வச்சிட்டீங்கன்னா ரொம்ப சேஃப்டி. ஏன்னா வந்து மெயினா ஈரப்பாதை தான் பிரச்சனை வரும். இப்ப நீங்க நல்லா கோழிக்கு இப்போ வந்து நல்லா ட்ரையா தான் இருக்குதுங்க, ஈரமே இல்லாம இருக்கு. இதை அள்ளி காட்டுங்க பாக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி பவுடர் மாதிரி இருக்குதுங்க. இவ்வளவு வந்து வர மண்ணு மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்காதுங்க. செட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்குங்க. இந்த பொட்டு வந்து அப்படியே மக்கி கோழியோட எச்சம் பொட்டு 2 சேர்ந்து இந்த மாதிரி ஆயிருங்க. இது வந்து காட்டுக்கு நீங்க உரமா யூஸ் பண்ணிக்கலாம். தென்னை மரத்துக்கு நான் போட்டுக்கோங்க, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சத்தா இருக்குது. 2வது கொட்டாய் சுத்தமா அள்ளிட்டு ஒரு பேட்சுக்கு இருக்கா இதை சுத்தமா அள்ளிட்டுங்க. கீழே வந்து இது போட்டுருங்க, 1.5 ஜல்லி போட்டு காங்கிரீட் தளம் போட்டுருங்க. சுத்தமா கழுவி விட்டுருங்க. கழுவி விட்டு அடுத்த பேட்ச் மரத்தை அடிச்சு விட்டு அடுத்த பேட்ச் அடிச்சுட்டு அடுத்த பேட்ச் விடுங்க. அதாவது மாசம் ஒருக்காக அடிப்பணுங்க. இதெல்லாம் அள்ளிட்டு சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் இது பண்ணிட்டு தான் விடுவாங்க. இந்த குப்பை வெளியிலயும் விற்கிறாங்க இல்லைங்களா? விற்பாங்க. நான் என்னோட காட்டுக்கு சொந்தத்துக்கு யூஸ் பண்ணுறேன். விற்கிற மாதிரி தான் என்ன ரேட்டு போகுங்க? விற்கிற மாதிரி இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு. அதாவது நீங்க என்ன ரேட்டுக்கு பொட்டு வாங்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு குப்பை போயிருங்க. அதனால இது ஒன்றும் நமக்கு லாஸ் ஆகாதுங்க. அதாவது நீங்க பொட்டு போடுற வரைக்கும் அந்த வந்து பொட்டு வாங்கில வேணா முதலீடு போடுறீங்களா இல்லையா, நீங்க அந்த இது வந்து வேஸ்ட் ஆகாது. அது குப்பையா மாறிடுதுங்க. சத்தான குப்பையா மாறிடுது. பொதுவாகவே கோழிக்கு வந்து தென்னை மரத்துக்கு போட்டீங்கன்னா நல்லா மரத்துக்கு காய்ப்பு இருக்குங்க. இது நல்லா உங்களுக்கு வந்து எல்லா காட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழினால இன்னும் கூட நல்லா இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த ஈரம் ஆயிடுச்சுன்னா இந்த சுண்ணாம்பு தூள் எல்லாம் போடுவாங்க. சுண்ணாம்பு நீர் பவுடரா வாங்கி அந்த ஈரத்துக்கு நீருங்கிறது எப்படிங்க? நம்ம வந்து பவுடரா கிடைக்குங்க. கடையில வாங்குவீங்க? நாங்க பஞ்சபாலத்துல கிடைக்குதுங்க. சூளையில தான் வாங்குவேங்க. அது வாங்கி இந்த மோல்டுக்கெல்லாம் போடுறதுக்கு வாங்குவாங்க. இந்த மாதிரி மூட்டையே கிடைக்கும்.
வாங்கி அந்த ஈரத்துல போட்டுட்டுங்க, செட்டு ஃபுல்லா போட்டுட்டு டெய்லி கிளறணுங்க. கிளறி அந்த ஈரத்தை குறைக்கணும். நம்ம குறைச்சா தான் வந்து இந்த மாதிரி பவுடர் இருக்கும். நீங்க இந்த கொட்டாய்கள் வந்தீங்கன்னா அந்த வாசம் அடிக்காதுங்க. நல்லா இருக்கு. ஓலி இருக்கிற வாசம் இங்க அடிக்காதுங்க. அந்த மாதிரி வச்சிருக்கணுங்க. அது நீங்க அந்த ஈரம் ஆச்சுன்னா அந்த வாசம் வந்துடும். அதுல ரொம்ப ஒரு மாதிரி கவுச்சி அடிக்க அந்த லார்வா புழு உள்ள வந்துருங்க. அப்புறம் நீங்க சும்மா ரத்த கழிச்சு குடிச்சீங்கன்னா வந்துருங்க. அதே மாதிரி அடுத்து வந்து தண்ணியில பாத்தீங்கன்னா நான் குளோரின் மாத்திரை கொடுத்தா கொடுப்பேன். அது முதல்ல சொன்னீங்க. அது எவ்வளவு யூஸ் பண்றீங்க? அது வந்து நான் வந்து 1000 லிட்டருக்கு ஒரு மாத்திரை. இப்போ அந்த டேங்க்ல நீங்க டேங்க்ல போட்டு விட்டுருங்க. அதாவது தண்ணி டேங்க ஃபுல் பண்ணி மாத்திரை போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகி திறந்து விட்டீங்கன்னா அதோட தண்ணி சுத்தமாயிக்குங்க. அது வந்து அதிகம் ஒரு 5 நாள் 10 நாளைக்கு வச்சிருக்கூடாது. ஒரு 4 நாளுக்கு அதை யூஸ் பண்ற மாதிரி அவ்வளவு தண்ணி மட்டும் வச்சுக்கணும். இல்ல நீங்க 4 நாள்ல தீரலைன்னா மடி தண்ணி புடிங்கி விட்டு மடி ஃபுல் பண்ணி ஒரு மாத்திரை போட்டுக்கணும். அப்பதான் அதோட எஃபெக்ட் பவர். ஏன்னா சளியோட இதை தாக்கத்தை அது குறைக்கும். நீங்க சளி மட்டுமல்ல வேற எதையும் குறைக்கும். வேற வந்து அந்த தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு கோழியில எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி மழை காலத்துல வந்து நீங்க அந்த மழை தண்ணி குடிச்சனால கொஞ்சம் நோய் வரும். வெளியில ஆமாங்க, அதை கொஞ்சம் குடிக்காம பாத்துக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது நீங்க மருந்து எல்லாம் கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி எனக்கு எமர்ஜென்சின்னு வந்துச்சுன்னா நான் அந்த விராசிட்டி எஸ்ன்னு ஒரு மருந்து, எந்த நோயின்னு தெரியல கோழி வீக்கா இருக்குது அப்படின்னா நம்ம டாக்டர் பார்க்க தண்ணி விராசிட்டி எஸ்ன்னு ஒரு மருந்து இருக்கு. நான் அதை வந்து ஒரு 50 லிட்டர் தண்ணிக்குங்க ஒரு 10 கிராம் 5 கிராம் இப்படி கலந்து கொடுக்குங்க. அது கொஞ்சம் எனக்கு கேக்குங்க. அது எத்தனை நாள் வைக்கிறீங்க? அது 5 நாள் கொடுக்கணும். 5 நாள் தொடர்ச்சியா 5 நாள். அதுவும் வைம்ரால் 2 கொடுக்கணும். கொடுத்தா ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டடி ஆகிக்கும் போகுது. மற்றபடி பெருசா வந்து ஆன்டிபயோட்டிக் ஒன்றும் பெருசா கொடுக்கறது இல்லை. ஆன்டிபயோட்டிக்கே பெருசா யூஸ் பண்ணவே மாட்டேங்க. அங்கே நாங்கள் கொடுக்கறது ஆரம்பத்துல இருந்தே நான் சின்ன சிக்குல இருந்தேங்க எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்டா ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவோம். அதனால பெருசா நோய் தாக்காது. அதுக்கு மேல வரும்போது இந்த விராசிட்டி எஸ் வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம். இப்போ எந்த ஒரு தொழிலைங்க அல்லது எந்த ஒரு பண்ணையிலுமே நீங்க விற்பனை, நீங்க அந்த பொருளை விற்கும் போதுதான் நீங்க இது வரைக்கும் போட்ட முதல்ல இருந்து வர எல்லாமே வந்து எல்லா செலவையும் சேர்த்து உங்களுக்கு லாபம்னு ஒண்ணு கிடைக்கும். சோ இப்ப நீங்க வளர்க்குற கோழிய எப்படி இதை நீங்க விற்பனை பண்றீங்க? இப்ப டைரக்டா விற்கிறீங்களா, வியாபாரிக்கு விற்கிறீங்களா, என்ன மாதிரி பண்றீங்க அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன். நான் வந்துங்க இப்ப கோழி வந்து 1 கிலோ சைஸ் வர வந்து விற்க ஆரம்பிச்சிருக்கேன். சரி, 1 கிலோ சைஸ்ல இருந்து அப்படிங்கும்போது எனக்கு 3 மாசம் முடிஞ்சிருங்க. அது ஏன்னா 1 கிலோ கீழே கறி சாப்பிட்டாலும் நல்லா இருக்காதுங்க. 1 கிலோவுக்கு மேல வந்து விற்க ஆரம்பிச்சிருங்க. விற்க ஆரம்பிக்கும் போது வந்து ஆரம்பத்துல பண்ண ஆரம்பிச்ச புதுசுல ஒரு 2 பேட்ச் நான் வந்து அப்படியே கொடுத்துருங்க வியாபாரிகளுக்கு. அப்படியே கொடுக்கும்போது எங்க மொத்தமா இல்லைங்க, மொத்தமா கொடுக்குறேன். சில்லறை தான் கொடுக்குறேன், மொத்தமா கொடுக்கலைங்க. எப்பவுமே சில்லறையா கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கஸ்டமர் வரலைங்க, கோழி கடைக்காரங்க வாங்கிட்டு போவாங்க, அவங்க வெட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் கறி வெட்டுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தேன். ரொம்ப நாளைக்கு ஒரு 50 கோழி வாங்கிட்டு போவாங்க, 20 கோழி வாங்கிட்டு போவாங்க. திடீர்னு அவங்க வெளியில கம்மியா கிடைச்சா வரமாட்டாங்க. அதனால நம்மகிட்ட மீதி ஆகி போயிருங்க. அதனால என்ன பண்ண நானே கறி வெட்டி கொடுக்கலாங்கிற இதை வந்துங்க என்னோட வியாபாரத்தை நானே பண்ண ஆரம்பிச்சேன். அதுலதான் வந்து நான் வந்து வெட்ட ஆரம்பிச்சது தான் கஸ்டமர் தேடி வந்தாங்க. அவங்க வர்றவங்க வந்து 90% பேர் அதை பார்த்து நீங்க ஒரு சின்ன ஷெட் மாதிரி போட்டு நீங்க அதுல வந்து கறிக்கட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. அதாவது அது கமர்ஷியலா கடை சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. கொட்டாய்க்கு எல்லாத்துக்குமே மெயினா வந்து சர்வீஸ் வந்து கமர்ஷியலா நீங்க வளர்க்கும் போது கமர்ஷியல் சர்வீஸ் வாங்குறது நல்லது. கேரிஃபை வாங்கிட்டீங்கன்னா இல்லைன்னா நீங்க இபில இருந்து பிரச்சனை வருங்க. அதனால வந்து நீங்க அந்த மாதிரி சர்வீஸ் வாங்கி பிசினஸ் அந்த மாதிரி சர்வீஸ் வாங்கி கொட்டாய்க்கு யூஸ் பண்ணிட்டா கறி யூஸ் பண்ணிட்டாங்க. கறி வெட்டி கொடுக்கும்போது எல்லாருமே கொண்டு போனா உடனே குழம்பு வைக்கலாங்கிற மாதிரி வருவாங்க. நம்ம கிட்ட வாங்கிட்டு போனா கடைக்காரங்க வெட்டி தர மாட்டாங்க. இப்ப வந்து நான்லாம் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டு கோழி நான் தான் சுத்தம் பண்ணுவேன். இப்ப 6 கோழி சுத்தம் பண்ணா தெரியாது. வெட்டி பெருசா வந்து நெட்டா கறியா வாங்கிட்டு போயிட்டா பிரச்சனைன்னு பாக்குறாங்க. அதனால நான் வந்து அவங்க வீட்டுல இருக்கிற கோழியே கொண்டு கடையில தான் கொடுத்து. ஆமா, என்கிட்டயே நிறைய வருவாங்க, வெட்டருக்கு கொண்டு வருவாங்க, கடைக்கு கொண்டு போவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வெட்டி கொடுப்பேங்க. தவிர்க்க முடியாத சூழல்ல அவங்க அப்படியே பிடிச்சிட்டு போவாங்க. அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, நான் வந்து அதுக்குதான் இப்ப என்ன வச்சிருக்காங்க, நான் உயிரடியா 300 ரூபாய்க்கு கொடுக்குறேன். கிலோ 300 ரூபாய். கறியா கொடுத்தா 400 ரூபாய். அது வந்து கேட்பாங்க, ஏன் நீங்க 100 ரூபாய் வித்தியாசம் வைக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுல வந்து என்ன சூச்சம்னா, உங்களுக்கு வந்து 1 கிலோ கறி வேணும் அப்படின்னு 400 கோழி பிடிக்கணும். 1 கிலோ 400 கிராம் பிடிக்கணும். அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா 1 கிலோ 400 கிராம்னா 300 ரூபாய் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அது 400 ரூபாய்க்கு தாண்டிடும். அதனால வந்து எனக்கு வெட்டுக்கூலி ஒரு கோழிக்கு ஒரு 30 ரூபாய் 20 ரூபா தான் இருக்கு. அங்க அந்த வெட்டுக்கூலிக்கோசரமா இல்லைங்க, ஏன்னா அந்த கோழி சேல்ஸ் கறி வெட்டி கொடுத்தாங்க ஆரம்பிச்சேன். அதனால 300 400 இப்படி பண்ணிட்டேன். ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் கொடுக்கும்போது 280 கொடுத்துங்க உயிரிட.
அப்புறம் வந்து கறியிடம் 380 கொடுத்தேன். நான் 100 ரூபா டிஃபரன்ஸ் வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது அதுல வந்து அவங்க கொண்டு போய் வெளியில கடையில கொடுத்து வெட்டினா கூட அவங்களுக்கு வெட்டுக்கூலி இருக்கும். நம்ம கிட்ட வெட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுங்க. அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். மார்க்கெட்டிங்னு பார்த்தா நான் மொத்தமா யாருக்கு கொடுக்கறது இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் சேல்ஸ் பண்ணிடுங்க. வியாபாரி வருவாங்க, கடைக்காரங்க எல்லாத்துக்கும் நான் 300 ரூபாய் ரேட்டு தான் கொடுத்துட்டு. கஸ்டமருக்கு தனி, கடைக்காரங்களுக்கு தனி, அந்த மாதிரி கொடுக்கறது இல்லைங்க. கிட்டத்தட்ட விற்கலாம் கூட கொஞ்சம் கவலைப்பட மாட்டேன். கோழி பெருசான நல்லாவே வந்துடும் அப்படின்ட்டு வச்சிருக்கணும். அதனால வந்து கொஞ்சம் எப்படியோ ஒன்று கோழி தள்ளி விட்டா போதுங்கிற மாதிரி வச்சிருக்கிறது. ஏன்னா கோழி ஆரோக்கியமா வளர்த்துக்கணும். நான் இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் இப்போ நிறைய ஒரு 100 கோழி 200 கோழி அந்த மாதிரி கேட்டாலும் நான் 250 கிலோ வரைக்கும் வெட்டி வச்சிருக்கேன். நீங்களே வெட்டி கொடுத்தாரு? நான் வெட்டேன். ஆனால் ஆள் போட்டு வெட்டுவேங்க. மிஷின் இருக்குதுங்க, 2 ஆள் போட்டு கட்டுறதுங்க. 250 கிலோ வரைக்கும் நான் அந்த லாரி அசோசியேஷன் கட்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் மறுபடியும் 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரைக்கும் நான் ஆள் போட்டு வெட்டி கொடுத்துருக்கேன். அது வந்து வெட்டுறது வந்து ரொம்ப சிரமம். கறி வெட்டுறது வந்து கூலி எல்லாம் 1500 ரூபா போயிடுச்சு. கறி வெட்டுற கூலி, அதாவது நைட் 2 மணிக்கு வருவாங்க, 9 மணி வரைக்கும் வெட்டினா 1500 ரூபாய் கூலிங்க. அவங்களுக்கு 1 கிலோ கறி கொடுக்கணும். அந்த அளவுக்கு இருக்கு. அதான் நீங்க சிரமம் பயங்கரமா இருக்கு. எல்லாரும் கறி வெட்ட முடியாது. நான் வெட்டி பழகினேன், நானும் வெட்டுவேன். ஆள் போட்டு வெட்டிடுவேன். எப்படி பால் கறக்கிறது கஷ்டமோ அதே மாதிரி அதோட சிரமமா இருக்குது. அது வந்து டெய்லியும் கறப்பாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு போட்டாலும் கஷ்டம் பெருசா. சீசன்ல உங்களுக்கு நல்ல சேல்ஸ் நல்லா போகும். அதாவது வந்து நீங்க கோழின்னு பாத்தீங்கன்னா ஆவணி 31 வரைக்கும் கோழி நல்லா விற்கும். அதுக்கப்புறம் பொங்கல் முடிவு வரைக்கும் கோழி விற்காதுங்க. அதாவது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 4 மாசம் கோழி விற்காதுங்க. 4-5 மாசம். அதுக்கப்புறம் பொங்கல், தைப்பூசம் முடிஞ்சிடும். அதுல இருந்து மறுபடியும் வந்து நீங்க ஆவணி வரைக்கும் கோழி விற்கும். ஏன்னா ஸ்கூல் லீவு இதெல்லாம் இந்த கேப்ல தான் வருங்க. அதுல வந்து கோழி நல்லா விற்குங்க. அந்த இடையில வந்து தீபாவளிக்கு மட்டும்தான் கோழி விற்கும். மற்ற சீசன் விற்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாசி பங்குனிலாம் மாரியம்மன் பண்டிகைலாம் வரும். அதுல இருந்து கோழி ஸ்டார்ட் ஆகும். நல்லா வித்துட்டு இருக்கு. அதாவது வெட்டி வித்தா மட்டும்தான் நம்ம கோழி நான் தீக்குன்னு சொல்லி நான் வெட்டி விற்க ஆரம்பிச்சேங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க மார்க்கெட்டிங் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் தான் மெயினுங்க. எவ்வளோ இப்போ ஒரு 100 கோழி சேல்ஸ் ஆகுதுன்னா நீங்க வெட்டி விற்கிறது எவ்வளவு இருக்குங்க? நேரடியாக கோழியை கொடுக்குறது எவ்வளவு இருக்கு? நான் வெட்டி விற்கிறது 100 கோழி சேல்ஸ் ஆகுனா ஒரு 70 கோழி வெட்டி விற்பேங்க. 30 தான் சேல்ஸ். 30 தான் சேல்ஸ். ஒரு சில சமயத்துக்கு வியாபாரி நிறைய வந்தா 50க்கு 50 கூட நான் வெட்டி விற்கிறது 50, விற்கிறது 50 போயிருங்க. சில சமயத்துல நான் வெட்டி விற்கிறது அதிகமா இருக்கு. அதுல நமக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்குங்க. நமக்கு வெட்டுக்கோழி இருக்குது. நீங்க உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 50 கோழி வெட்டினீங்கன்னா ஒரு கோழிக்கு 40 ரூபாய்ன்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுக்கும். ஒன்னும் வீண் போகாது. நமக்கு கோழி மார்க்கெட்டிங் ஆயிருது இல்லைங்க. மெயினா கோழி வித்துறது நீங்க வெட்டி கொடுத்தா மட்டும்தான் வருவாங்க. சரியா வந்து கோழி தனியா பிடிச்சு கொடுத்தீங்கன்னா வர மாட்டாங்க. எந்த டைம் வந்தாலும் நீங்க சுத்தம் பண்ணி வெட்டி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை வெட்டி கொடுத்துருவோங்க. மற்ற நாள் எங்களுக்கு நேரம் இருந்தா வெட்டி கொடுத்துருங்க. இல்ல முடியாத பட்சத்துல அவங்களா கடையில வந்து நாங்க ஒரு கடை டைப் வச்சிருக்கிறோம் கல்லூர் மலையில. அவங்க கிட்ட சொல்லிடுவோம், இவங்க கொண்டு அங்க வெட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. ஒரு சில கடையில இங்க வாங்கிட்டு போனா வெட்டி தரமாட்டாங்க. அதனால நாங்க ஒரு தெரிஞ்ச கடை ஒன்று வச்சிருக்கோம். அங்க கொண்டே கொடுத்து வெட்ட சொல்லிடுவோம். அந்த மாதிரி கொடுத்துருவோம். நீங்க உங்க வீட்லயே வெட்டுவாங்களா இல்ல அவங்க 2 பேருமே வெட்டுவாங்க? வீட்லயே வெட்டுவாங்க, நானும் வெட்டுவேன். 2 பேர் செஞ்சா வெளியில போனீங்கனாலும் வெட்டி கொடுப்பாங்க. அவங்க சிங்கிளா கூட வெட்டி பண்ணிடுவாங்க. 2 பேர் சேர்ந்தா செஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க இது வரைக்கும் ஆள் போடல, நாங்களே செய்யறோம். கறி வெட்டுறதுக்கு மட்டும் ஆள் போடுவோங்க. பண்ணைக்கு ஆள் போடுறதே கிடையாது. பண்ணைக்கு ஆள் போடுறது இல்லைங்க. இந்த கொட்டாய் சுத்தம் பண்றதுக்கு இதுக்கு ஆள் போடுவோங்க. மூக்கு வெட்டுறவங்க நாங்களே வெட்டிடுவோங்க. நாங்க சின்ன மிஷினா மூக்கு வெட்டுற மிஷின் வாங்கியிருக்கிறோங்க. நாங்க வெட்டிடுவோங்க. மெயினா வேக்சின்ன்ற மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2000 கோழி போட முடியாது. நாங்க பிடிச்சு கொடுப்போம், அவங்க போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. மற்றபடி வந்து சொந்த வேலை தாங்க. ஏன்னா அது ஆள் விட்டு செய்யும் போது சிறு தொழிலால கொஞ்சம் சிரமமா போயிடும். கட்டுப்படி ஆகாது. நாங்களே செஞ்சோம். லாபம் இருக்காது. ஆமாங்க. இந்த மருந்தெல்லாம் எங்க வாங்குறீங்க? மருந்து நாமக்கல்ல வாங்குவீங்க. நாமக்கல்ல மெயினா வந்து கேவிகேல போய் கோழியில ஏதாவது பிரச்சனைனா கோழி கொண்டு போய் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க, மருந்து எழுதி கொடுப்பாங்க. நாங்க கடையில நாமக்கல்ல எல்லா மருந்து கிடைக்குது. எல்லாமே கிடைக்குது. நாமக்கல்ல போனா நம்ம எல்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா பவுல்ட்ரியில எல்லாமே A to Z கிடைக்கும் இல்லையா? நாமக்கல் தமிழ்நாட்டுல உங்களுக்கு நாமக்கல் எல்லாம் கிடைக்குது. அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். இப்போ உங்க அபிப்பிராயம் எப்படிங்க? இப்போ வந்து கறிக்காக கோழி வளர்த்துறது பரவாயில்லைங்க இல்ல நாட்டுக்கோழி முட்டைக்காக கோழி வளர்த்துறது பரவாயில்லைங்க? என்னோட அபிப்பிராயம் பொறுத்தவரை கறிக்காக வளர்த்துறது தான் பரவாயில்லைங்க. ஏன்னா நீங்க முட்டைக்குன்னு வளர்த்துனீங்கன்னா அந்த கோழி ஒரு 10ல இருந்து 15 முட்டை 16 முட்டை விட்டோன்னு மறுபடியும் ஒரு 1.5 மாசம் கேப் ஆயிருங்க. வெயிட் லாஸ் ஆகி வருங்க. 2 டைம் ப்ரூடிங் போயிருங்க. 2 டைம் அந்த கோழி முட்டை விட்டுருச்சு, 3ஆவது டைம் முட்டை விட்டுருச்சுன்னா நீங்க வந்து ஒரு கோழி 7 மாசத்துல முட்டைக்கு வருங்க. 7 மாசத்துல வந்துச்சுன்னா நீங்க மறுபடியும் அந்த கோழி 7 மாசம் கழிச்சு
ஒரு 20 நாள் முட்டை விட்டுட்டு மடி வந்து ஒரு மாசம் கேப் ஆயிடும். அதுல ஒரு பேட்சுக்கு 2 மாசம் போச்சுன்னா 7, 6, 13 மாசம் ஆயிடும். 13 மாசம் உங்களுக்கு தீனி செலவு. அந்த 13 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கோழி வந்து விற்பனைக்கு சரியா ருசி இருக்காது. கெல்ட்டு கோழி ஆயின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அதனால வந்து நான் வந்து கறிக்காக வளர்த்துறதுதான் பெஸ்ட்னு தோணும். இப்ப உங்களுக்குலயும் முட்டை எல்லாம் விடுவீங்களா? முட்டை விடுங்க. அது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? நான் வந்து 10 ரூபாய்னு கொடுத்துட்டு இருக்கேன். முட்டை 10 ரூபாய். 10 ரூபாய்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து வாங்கிக்கிறேன். 10 ரூபாய்க்கு கொடுப்பேங்க. கோழிக்கு வர்றவங்களும் எனக்கு முட்டை கோழியே கூட வெட்டி கொடுங்க, கறி கொடுங்க, அதுல அந்த மஞ்சள் கருவெல்லாம் இருக்குங்க, அந்த கரு முட்டை எல்லாம் இருக்கும், அதோட சேர்த்து கொடுன்னு கேட்பாங்க. நாங்களும் வந்து எங்களுக்கு என்னன்னா அந்த முட்டை கோழி பிடிக்கிறது எங்களுக்கு அது மாதிரி முட்டை விட்டு வெயிட் லாஸ் ஆயிருங்க. அதனால வந்து நாங்க முடிஞ்ச வரைக்கும் முட்டை கோழி பிடிச்சிருவாங்க, அவங்களும் கேட்பாங்க. அது 2 பக்கம் எங்களுக்கு சரியா போயிருது. சீக்கிரம் விற்கிற வரைக்கும் நமக்கு லாபம், வர்றவங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. ஏன்னா முட்டை கோழி உங்களுக்கு குழம்பு அதிகமா ருசியா இருக்கு. அதனால அது மாதிரி விரும்பி வாங்கிட்டு போவாங்க. கடைக்காரங்க பிடிச்சாலும் முட்டையோட கோழியை பார்த்து பிடிப்பாங்க. முட்டை வந்து எங்கிட்ட 10 ரூபாய்க்கு வாங்குவாங்க, வெளியில் சேர்த்துக்கு நாங்க 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆமா. இப்ப இந்த பண்ணை போட்டிருக்கீங்களா? ஆமா. இந்த ஷெட் எல்லாம் போடுறதுக்கு, இந்த ஃபென்சிங் எல்லாம் போடுறதுக்குலாம் மொத்தம் இப்ப எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க இது வரைக்கும்? செலவுன்னு பாத்தீங்கன்னாங்க, ஃபர்ஸ்ட் இந்த கொட்டாய் போடும்போது எனக்கு 1.70 வந்ததுங்க. சின்ன ஷெட்டுங்க. ஆமாங்க. 1,70,000 ரூபாய் ஆச்சுங்க. என்ன காரணம், கம்மியா கூட ஆயிருக்குங்க. ஏன்னா நான் மேல வந்து அட்டை வந்து ஹெவியான அட்டையை போட்டேங்க, மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கிறதுனால அதனால போட்டேங்க. டாடா சீட் தான் போட்டேங்க. பர்லின் போட்டேன். ஏன்னா குலகுது தென்னங்குளம் விடுவதும் மட்டை விழுன்னு சொல்லி அந்த மாதிரி போட்டேங்க. மெயின் வந்து 2வது வந்து நான் கோழி வெளியே நீக்கி விட்டதுக்கு அப்புறம் வந்து நாய் பிடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஏரியா மட்டும் நான் பச்சை வலை கட்டி பார்த்தேன். நாய் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. அது வந்து வலையை பிச்சுக்கிட்டு உள்ள வந்துருங்க, ஸ்ட்ராங்கா இருக்காதுங்க. அப்போ வந்து என்னன்னா எங்களுக்கு 2 ஏக்கர் இந்த இடத்துல நல்லா இருந்ததுனால அந்த 2 ஏக்கர் அப்படியே வந்து பென்சிங் போட்டேன். 8 அடி கல் வாங்கிங்க, கல் 2 அடி பூமிக்குள் நட்டு 6 அடி உயரம் வலை போட்டேங்க. அது டாடா சீட் வலை போட்டேங்க. விஎன்சி போய் வாங்கிட்டு வந்து கம்பி 20 வருஷம் துருப்பேரான்னு சொன்னாங்க போட்டேங்க. எனக்கு அதுலயே வந்து ஒரு 2 to 2.5 லட்சம் ஆயிடுச்சு. இதுல 2.5 இதுல 1 இப்ப என்ன செலவாகுங்க. இதுக்கு அதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 4 ரூபாய் தாண்டிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இத 2யும் போட்டு பார்த்தா கறி வெட்டுற இடத்துக்கு ஒரு ரூம் தேவைப்பட்டது. அது போடும்போது என்ன ஆகி போச்சுன்னா அதுக்கு ஒரு 1.5 லட்சம் ஆயிடுச்சு. 1.25 to 1.5 வந்தது. இதுல என்ன சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் தாண்டிடுச்சு. 6 லட்சம் தாண்டிட்டு பார்த்தா கோழி வந்து நமக்கு நல்லா விற்க ஆரம்பிக்கும், இடம் பத்தலைங்க, வளர்ப்புக்கு இடம் பத்தல. அப்போ இந்த செட்டு போட்டேங்க. இதுக்கு வந்து 5 லட்சம் ரூபா வந்துருச்சுங்க. இது வந்து 17க்கு 100 போட்டேங்க. இது அதே மாதிரி டாடா சீட் எடுத்து போட்டதுல வந்து எங்களுக்கு வந்து எவ்வளவு ஆயிடுச்சு. இதுல எப்படின்னா நான் வந்து இந்த தொழிலையும் பார்த்துட்டு நான் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. ஆரம்பத்துல கிளீனரா போய் டிரைவரா போய் லாரி வச்சிருக்கிறேங்க. அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கிறேன். எங்க வீட்டுக்காரம்மா பார்த்துக்குவாங்க, நான் அவங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் தொழில் கிடையாது. ஃபுல் டைம் தொழிலா அதை நம்பி பண்ண முடியாதுங்க. ஏன்னா வந்து சில சமயம் விற்காம போயிருங்க. இப்ப நீங்க வந்து 6 மாசத்துக்கு வரைக்கும் ஒரு பேட்ச் ஆச்சுன்னா பரவாயில்லைங்க. 2 வருஷத்துக்கு 3 பேட்ச் தான் வருங்க. ஒரு பேட்ச் 8 மாசம் நீடிச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 24 மாசத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 பேட்ச் எடுக்கணும். இந்த ஷெட்யூல் தான் நீங்க போட்டவனுங்க. ஒரு பேட்சுக்கு இன்னொரு பேட்சுக்கு இடையில எவ்வளவு நாள் கேப் விடுறாங்க? கேப்னா இப்ப நீங்க இந்த கோழி இதுல இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டா அந்த கோழி கொட்டாய் சும்மா இருக்கும், அதுல வளர்த்திட்டு இருப்பாங்க, சிக்கு வளர்த்திட்டு இருப்பாங்க. அதாவது இந்த கோழி தீர்ற பக்கமா தான் சிக்கு விடணும். ஏன்னா நீங்க 2யும் கொண்டாந்து இது பண்ணீங்கன்னா தீவனம் போட முடியாது. ஏன்னா சிக்கு சாப்பிடுங்க, கோழியும் சாப்பிடும், தீவனம் போட முடியாது. தீவனம் வந்து திடீர்னு ஏறி இறங்குங்க. நம்ம மார்க்கெட் வந்து ஏற்றி இறக்க முடியாது. வந்து வெளியில கொண்டாடுறவங்க திடீர்னு மார்க்கெட் ஏற்றுவாங்க, பேப்பர் ரேட்டுப்பாங்க, இறக்குவாங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க. நிர்ணயமான ஒரு வேலை. எல்லானாலும் அதே வேலை தாங்க, அதிகமானாலும் அதே வேலை தான். அதனால அதை பார்த்து அப்படி செஞ்சுட்டு வர்றேங்க. அதே மாதிரி இதை மட்டும் இல்லைங்க, விவசாயம் கொஞ்சம் இருக்குது, இதையும் பார்த்துட்டு நான் லாரி தொழில் கொஞ்சம் இருக்குதுங்க, அதையும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நாமக்கல் போகும்போது நம்ம இதுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துடணும். எனக்கு அந்த ஒரு வகையில் போக்குவரத்து சௌரியமா இருக்குது. கொஞ்சம் எனக்கு பாத்துக்கிறதுக்கு சௌரியமா இருக்குது. எங்க வீட்டுக்காரமா ஃபுல்லா பார்த்து செட்டை பாத்துக்கிறது அவங்கதான். வழிமுறை என்ன எனக்கு தெரியுங்க. 2 பேர் சேர்ந்து வேலை செய்வோம். பகல் நேரத்துல கண்காணிக்கிறத, ஒரு கோழியோட தன்மை கண்காணிக்கிறதுல அவங்கதான் பார்த்துக்குவாங்க. ஒரு கோழி ஏதாச்சும் சோர்ந்து இருக்குதா, ஏதாச்சும் ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா அதை வந்து தனிமைப்படுத்துறதெல்லாம் அவங்க அதை செஞ்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிராக்டிகலா வந்து இது பண்ணிடுவாங்க. பக்கத்தே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க, மாட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால நாங்க ஏதாச்சும் முக்கியமான தேவைன்னா அங்க போய் எதுவும் வாங்கிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி சீசனுக்கு இந்த மாதிரி வரும். அவங்க இந்த மானியம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட திட்டத்தை எல்லாம் சொல்லுவாங்க. சிக்கு எங்க கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியறதோட அவங்களுக்கு தெரியுது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஸ்டோர் ரூமுங்க, தீவனம் வச்சுக்கோங்க. 2வது சில்லறை ஜாமான் அதுல போட்டுக்கோங்க. கறி வெட்டுறதுக்கு இந்த ரூம் வச்சுக்கோங்க. இதுல வந்து கட்டை வச்சு நின்னுட்டு வெட்டுற மாதிரி வச்சுக்கோங்க.
ஆளுங்க எச்சா வந்தா கீழே வச்சு உட்காந்து வெட்டிக்குவாங்க. நாங்க சிங்கிளா வெட்டும் போது இதுல வச்சு வெட்டிக்குவோங்க. அதே மாதிரி அது வந்து கோழி பொங்க எடுக்கிற மிஷின். ஏன்னா இது வந்து ஆமா, இது வந்து கரண்ட் சர்வீஸ் வந்து டேரி கடை சர்வீஸ் தான் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க நார்மல் சர்வீஸ்ல கறி வெட்டினீங்கன்னா கடை போட்டு பிரச்சனை வருங்க. அதனால நான் வந்து இது கடை சர்வீஸ் வாங்கி இந்த மாதிரி வச்சிருக்கேங்க. கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சிங்க் தொட்டி மாதிரி வேணுங்க. போட்டு கோழி மேல மாட்டி விட்டு கிளீன் பண்றதுக்கு நல்லா வேணுங்க. இந்த இடத்த கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா கறி வெட்டுற இடம் இந்த இடம் தான் மெயினா. இங்க இருந்தா உங்களுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆகுது வேற. அதனால இந்த இடம் இங்க இருந்தா ஆரம்பிக்குது. இப்ப இந்த நாட்டுக்கோழி பண்ண வச்சிருக்கனால உங்களுக்கு ஒரு ஆவரேஜா மாசம் எவ்வளவு லாபம் கிடைக்கும்? மாச லாபம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200 கோழி 300 கோழி வளர்த்துறப்பெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியலைங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20,000 30,000 வரைக்கும் கிடைக்குங்க. ஒரு 2000 கோழி ஒரு பேட்சுக்கு விட்டால் 6 மாசத்துல அந்த பேட்ச் காலி பண்ணுங்க. காலி பண்ணா ஒரு 20,000 30,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உழைப்பு இருக்குதுங்க, குப்பம் மீதி ஆயிருது. ஒரு 20,000 25,000 30,000 இந்த ரேஞ்சு கிடைக்குங்க. நல்லா வச்சா ஒரு 35 ரூபா கிடைக்குங்க மாசம். ஓரளவுக்கு கிடைக்குங்க. அது இல்லாம நம்ம சாப்பிட்டுக்கிற கோழி சாப்பிட்டுக்கிறோங்க, ஆரோக்கியமான உணவு கிடைக்குதுங்க. நம்ம கிட்ட இருந்த இடத்துக்கு இருந்தே பாத்துக்கிறோங்க. வீடு ஒத்தியா இருக்குது, பண்ணை ஒத்தியா இருக்குதுங்க. எங்கேயும் போக போறது இல்ல. வீட்டுல அவங்களுக்கு ஒரு தொழிலுங்க, நமக்கு ஒரு தொழில். ஒரு சுய தொழில் செய்யறவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்டா கண்டிப்பா செய்யலாங்க. அதாவது வந்து கோழி ஆரோக்கியமா வளர்த்துருக்கு இந்த மாதிரி விவசாயம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கம்பி வேலி போட்டு செய்யலாங்க. ஒன்றும் தப்பு வராது. அதுக்கப்புறம் பண்ணிக்கணும். அதாவது இதுக்கு வழிமுறையை தெரிஞ்சுக்கணும். மெயினா ஃபர்ஸ்ட் வந்து சொல்றதுக்கு நல்லா இருக்குங்க. அது உள்ள போய் அதனோட இது போல தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன வருது, பிரச்சனை வருது. எல்லாத்தையும் கொண்டு வளர்த்தி கொண்டு வந்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல பிரச்சனை வரும். கடைக்காரங்க மூக்கு வெட்டி இருந்தா எடுக்க மாட்டாங்க, கோழி சரியில்லைன்னா எடுக்க மாட்டாங்க, வேற பக்கம் கிடைச்சா எடுக்க மாட்டாங்க. நாட்டுக்கோழி கலர்லயே வந்து நாட்டுக்கோழி மாதிரியே வருங்க. ஆனா வந்து நம்மளும் அதே மாதிரிதான். ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அது வந்து டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால வந்து எனக்கு வந்து ஒரு லாபகரமா இருக்குது. இப்ப நார்மலா நீங்க கோழி விக்கிறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இப்ப முதல்ல சொன்னீங்க 1 கிலோ வெயிட் வந்தோடனே விற்க ஆரம்பிச்சுன்னு சொல்லுவீங்க. 1 கிலோ வெயிட்ல விற்கும் போது லாபம் வருங்களா, இல்ல கொஞ்சம் வெயிட் ஏறினதுக்கு ஒரு வித்தா நமக்கு லாபம் கிடைக்குங்களா? வெயிட் ஏறினா தான் லாபம் வருங்க. அது 1 கிலோல விற்கும் போது உங்களுக்கு அசல் தான் வருங்க. இது நான் வந்து 1 கிலோ கீழே வரும்போது நான் பீஸ் கணக்கா தான் கொடுப்பேன். உதாரணத்துக்கு வந்து சிக்கே 60 ரூபா 60 ரூபா வந்தாங்க. எனக்கு ஒரு 25 நாள் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு என்ன செலவாகுதோ அதை கால்குலேட் பண்ணி பீஸ் கணக்கா கொடுப்பேன். நமக்கு வந்து ஒரு 1.25 கிலோவுக்கு மேல போனா தான் ஒரு லாபமே வருங்க. நீங்க சின்ன வயசுல கொடுக்கும்போது எந்த ஒரு லாபம் வராதுங்க. ஏன்னா உங்களுக்கு விவசாயம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். வந்து இளநியா வெட்டி விற்கிறோம், காயா விற்கிறோம், அந்த மாதிரி தேங்காய் பருப்பா விற்கிறோம், அந்த மாதிரி தாங்க இது. நீங்க வந்து கோழி பெருசாகத்தா தான் லாபம் வருங்க. அதுக்கு ரொம்ப நாள் விட்டீங்கன்னா தீனி சாப்பிட்டு போயிருங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல வந்து வீணா போச்சுங்க. 7 மாசம் 8 மாசத்துல வித்துறணுங்க. ஒரு 3 மாசத்துக்கு மேல இருந்து விற்க ஆரம்பிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு லாபம். நண்பர்களே, இவ்வளவு நேரமா நாட்டுக்கோழி வளர்ப்புல தன்னோட அனுபவங்களை முழுமையா விரிவா பகிர்ந்துகிட்ட நம்முடைய நண்பர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க முறையா நம்ம சேனலை வந்து பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம்.